ஆதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி நம்முடைய ஜெபங்களை கேட்டு பரலோக தேவன் எல்லா வியாதியிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியார். ரிமா ஷகலா ரபாலா துடாலா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கரம் காயப்பட்ட கரம் தொட்டு குணமாக்கும்படியா எல்லா வியாதியிலிருந்து விடுதலை. ஷக்கபாலா ரபா துடாலா ரிமாலா ரிபாலா ரபா. ஹல்லேலூயா. விடுதலை நாயகர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நிரப்பி ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்தின் ஆசீர்வாதங்களா ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியா. எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு குறையில்லாதபடி அப்பந்தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை விலைக்கு போட்டு எல்லாம் நிறைவாய் கர்த்தர் நடத்துகிறதுக்காக சோத்திரம் அப்பா. எல்லா வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கூலி வேலையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், மந்தைகளாக இருக்கலாம், சகலத்தை நீங்கள் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் நீர் வாக்குத்தத்தத்தை தந்து நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா பாலா ரபா ஷக்கலபா ரபா. ஹல்லேலூயா. நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா பா பா பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருங்க. எல்லா குறைகளையும் நிறைவாய் மாட்டி 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷித்தீர். மீதம் 12 கூடைகளை எடுக்க செய்த தெய்வம். இந்த மாதத்தில் அப்பம் தண்ணி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து மீதம் எடுக்கத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக கரங்களை தட்டிய பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் கிருபை தந்த தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு 3 நாட்கள் இந்த வருடாந்திர கன்வென்ஷனை தந்து பரலோக தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத நம்மளை ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து பரிபூர்ணமான நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதித்த தெய்வம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் இல்லாத போல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் நிறைவாய் கர்த்தர் நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்த தெய்வம். இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய தாசரை கொண்டு நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பான். ஹல்லேலூயா. ரூபன் ஜனன் பெருத்தவனாயிருப்பான் என்று சொல்லி முதல் நாள் கூட்டத்திலே பரிசுத்த தெய்வம் பேசினார். 2வது நாள் பகல் கூட்டத்தில் யூதாவில் எழுதின புஸ்தகத்தை குறித்து ஹல்லேலூயா பரிசுத்த விசுவாசத்தை காத்து உறுதிப்படுத்தி
ஆவில ஜெபம் பண்ணி அன்பை காத்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்ள, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யூதா புஸ்தகத்தில் இருந்து அந்த ஹல்லேலூயா சோத்திர நித்திய ரட்சிப்பு விசுவாசத்தினாலே வருகிறது என்ற குறித்து ஒரு சில வார்த்தையினாலே நம்மளோடு இடப்பட்ட தெய்வம். 3வது மாலையில் நீ இனி சோத்திரம் சாபம் இனி வருவதில்லை என்று சொல்லி 3வது நாள் கூட்டத்தில் பரலோக தேவன் நம்மளோடு பேசினார். 3வது நாள் சோத்திரம் பகல் பரிசுத்த ஆராதனையிலேயோ வல்லமையிலே தெய்வம் அவர் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் வல்லமையில தெய்வம். அவருடைய வல்லமை ஒருபோது குறைந்து போவதில்லை. அவருடைய வல்லமையை குறித்து நம்மளோடு இடைப்பட்டார். இயேசு கிறிஸ்து வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனபடினாலே அவர் நன்மை செய்ய முடியாது சுட்டித்திருந்தார் என்று பரலோக தேவன் நம்மளோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மாலை கூட்டத்திலேயும் பரலோக தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய சம்பத்துக்கள் என்னுடையதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் வரும்போது அவருடைய சம்பத்துக்கள் அவருடையதா இருக்க வேண்டும். அப்போ அவருடையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி பரலோக நம்மளோடு இடைப்பட்டாரே. அந்த பரலோக தேவன் 5 காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தடை இல்லாதபடி, எந்த பிசுறு இல்லாதபடி நேர்த்தியாய் பரிசுத்த ஆவியார் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால் அந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. அது அநேக ஜனங்களை இழுத்து கொண்டு வரும்படியாக, அந்த அநேக ஜனங்களை இழுத்து கொண்டு வரும்படியாக, சபையில நாட்டும்படியாக ரிபா ஷக்கலா ரபாலா பாரபா எல்லாம் கொஞ்சம் ஆவியில நிறைந்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் நிமித்தமாக புதிய ஆத்துமாக்கள் தொடப்பட்டு இந்த இடத்துல பகல் ஆராதனையில நாளை மறுநாள் ஆராதனையில வந்து சேர வேண்டும். புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் நாட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கொஞ்சம் பாரத்தோடு ஆவில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு ஜனங்கள் இந்த பகுதியில் 50 ஊர்களுக்கு மேல இருக்கிறது. 6 கிராமத்தில் இந்த 50 ஊர் மேல இருக்கிற ஊர்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். நம்முடைய பாதங்கள் மிதிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து பரலோக தேவன் சொன்னார், இந்த பூமியில நீ எங்கெல்லாம் நடந்து திரிகிறியோ அது எல்லாம் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல கால் மிதிக்கப்பட்டதோ அந்த பகுதியில் இருந்தலாம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிற தேவன். ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்ம பிரயாசப்பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டு. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பரலோக தேவன் சபையில வந்து நாட்டுகிறார். ஆவியானவரே கொண்டு வாங்கப்பா. ஜெபிங்க. 6 கிராமங்கள், 50 ஊர்கள். ஹல்லேலூயா. இந்த 50 ஊர்களில் இருந்தும் ஜனங்களை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். தூரத்துக்கும் சமயத்துக்கும் தேவனா இருக்கிறவர் வல்லமையில தெய்வம். அவருடைய வல்லமை குறைந்து போவதே இல்லை. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, இந்த உலகத்தில் வந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி சந்திக்கட்டும். ஜனங்களை கொண்டு வருவதாக, ஜனங்களை இழுத்து கொண்டு வரட்டும். அந்த மகிமையின் தேவன் கொண்டு வருவாராக. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். பேய்கள் ஓடுது,
நோய்கள் தீருது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய ஜெபங்களை கேட்டு புது புது குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வர முடியாது. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாலையிலே நமக்கு 6:30 மணிக்கு பிள்ளைவளை கூட்டத்திலையும் மாதந்தோறும் இந்த பகல்ல அங்க மாலையில் அங்க விசேஷ கூட்டம். அந்த மாலை கூட்டத்தையும் ஆசீர்வதி தரும்படியாக வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியா ஷக்கலா ரபாலா ரபா. அந்த பிள்ளைவள ஊழியமும் கட்டி எழுப்பப்படணும், அந்த ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதாக. நம்ம எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் அந்த பகுதியில் அநேக ஊர்கள் இருக்கிறது. சோத்திரம் ஆலையிலூயா. அந்த ஏலுவரமுக்கி கிராமத்தில் தோப்பூர், ஏலுவரமுக்கி, கல்லுவலை, சோத்திர வாலிவலை, தாய்வலை, பிள்ளைவலை, நகனை, இப்படி ஒரு 6-7 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 6-7 கிராமத்தில் உள்ள ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து சபையில கொண்டு நாட்டும்படியாக வலது கரங்களை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே மாலையில் நடக்கிற கூட்டத்தையும் ஆசீர்வாதமாக்கி தரணும். அந்த பிள்ளைவள ஊழியத்தில் உங்கள் மகிமை வெளிப்படணும். வல்லமையான காரியங்களை செய்யணும்ப்பா. நீங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல சபை எழுப்பி தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஜனங்களை தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஜனங்களை தர இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் குறையில்லாதபடி அந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை வெளிப்படணும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். அந்த ஜனங்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, அப்படி இருதயங்களிலே ஸ்தோத்திர விசுவாசிக்கத்தக்கதான கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரீபாலா ரபா ஷகலபா ரபா துடாலபா ரபா ரபா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. நமக்கு சோத்திர பொதுவான ஜெனரல் கன்வென்ஷன் கிருபாசனம் கிறிஸ்து சபை அத்தனைக்கும் பொதுவாய் வைத்து தலைமையில் காஞ்சரகோடில் வைத்து 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் 8 நாட்கள் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கூட்டங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாம் வலதுகரங்களை உயர்த்தி இயற்கைகள் அனுகூலமாக இருந்து எல்லா ஊழியர்களும் இணைந்து, எல்லா விசுவாச பிள்ளைகளும் இணைந்து, தலைமை பாஸ்டரோடு இணைந்து கரங்கோர்த்து நின்று அந்த ஸ்தோத்திர கிருபாசன ஊழியங்கள் எல்லா பகுதியிலையும் ராஜ்யங்கள் கட்டி எழுப்பத்தக்கதாக அநேக ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட இந்த ஸ்தாபனம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆலை வளரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தரும்படியாக கர்த்தருடைய கரத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பா ஷகலபரபா. எவ்வளோ லட்சக்கணக்கில் பணங்களை செலவு பண்ணுகிறாங்க. ஆனால் ஒரு ரட்சிப்பை காண வேண்டும். ஆனால் காண முடியல. ஆனால் காணும்படியாக இந்த ஆண்டுல வருட வருடம் நடத்துகிற கன்வென்ஷனை போல அல்ல. ஓ கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை விளங்க பண்ணணும். ஆண்டவரே பெரிய ரட்சிப்பை விளங்க பண்ணணும்ப்பா. ஓ ரிமா ஷகலரபலரதடடக திரளான ஜனங்கள், விசுவாச மக்கள், ஊழியர்கள் எல்லாம் இணைந்து அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க எல்லா விசுவாச ஜனங்கள் புறப்பட்டு போய் கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட வேண்டும். நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. அழைக்கப்பட்ட 4 கர்த்தருடைய தாசரை பயன்படுத்தும் எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஓ தோத்திரம் 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 தோத்திரம். எந்த விதமான கட்டுக்கதைகள் வெளிப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம 3 நாள் கன்வென்ஷன்ல கிருபைநாதன் பாஸ்டர் அவர்கள் பேசினாங்க. எந்த வீணான வார்த்தை கூட வெளிப்படலை.
தேவனுடைய வார்த்தை மட்டும் வெளிப்பட்டது. ஷகலா ரபலா ரபா. அதே போல எந்த வீணான வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் அவர்களை ஆளுகை செய்து தேவ வசனத்தோடு பேசத்தக்கதான கிரியைகள் வெளிப்பட்டு 3-4 கர்த்தருடைய தாசர்களையும் பயன்படுத்தும்படியா, நம்முடைய தலைமை பாசரையும் பயன்படுத்தும்படியா, ஜெபிக்கிற ஊழியர்களை பயன்படுத்தும்படியா, ரிபாலாரா ஷக்கலாபா ரபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிறைந்து தேவனுடைய மகிமை ஒவ்வொரு ஊழியர்கள் நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அதே போல நீங்களும் வருகிறவர்கள் முன்னமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ளே உங்கள் பெயர்களை கொடுத்துடணும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ளே உங்கள் பெயர்களை என்னிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை பேர் வருவோம் என்று. ஒரு ஆளுக்கு 350 ரூபா, போகிறதற்கு வருகிறதுக்கு 350 ரூபா, 700 ரூபாய் வேனுக்கு ஆகிறது. எத்தனை பேர் வருகிறீர்களோ அதுக்கு பிறகு தான் வேன் பிடிக்க முடியும். நீங்கள் கடைசி நேரத்தில் வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்க. சோதரி யாரையும் கட்டாயப்படுத்தலை. விரும்புகிறவர்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோதரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ளே எனக்கிடத்தில் உங்கள் பெயர்களை கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சோத்திர கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரிபாலா ரபா துடாலாபா ரபா துடாலாபா ரபா ரபா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரி இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை தரும்படியாக சோதரி நம்முடைய பாஸ்ரையாவை அழைத்த போது அப்படியே மத்தியில் வந்திருக்கிறாங்க. இந்த பகல் கூட்டத்திலையும் மாலை பிள்ளவள ஊழியத்திலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை தருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்ரையாவை கொண்டு எங்களுக்கு வேண்டிய சத்தியங்கள் வெளிப்பட வேண்டும். இந்த பகல் கூட்டத்திலே மாலை கூட்டத்தில் நல்ல கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணி, அப்பா தோத்திரம் 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 தோத்திரம். கிருபையில 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 தேவனுடைய வார்த்தையில வல்லமையில நிரப்பிருங்கப்பா. அப்போஸ்தலர்களை கொண்டு கிருபை கொரிந்த வார்த்தைகளை தந்த தெய்வம் இன்றைக்கும் சோத்திர அப்போஸ்தலராய் வைத்திருக்கிற உம்முடைய தாசரை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம். நாங்கள் பிழைக்கட்டும், நாங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இன்னும் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தருவார்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்மை நீதிமானாக்குகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். அதனால் கர்த்தர் இருக்கிறாரா? நிச்சயம் இருக்கிறார். ஆமென். எங்கே இருக்காருன்னு கேட்டால் என் கூட இருக்காருன்னு சொல்லணும். எங்கே இருக்காரு? கூட இருக்காரா? சரி, அவர் இருக்கிறது ரைட்டு. நீங்கள் அவர் கூட இருக்கீங்களா? இப்போ இதில் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வாரேன், ஐயா வந்துட்டாரு, தோத்துறோம், வாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு சொல்லி நல்ல சோபாவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செய்ய போயிட்டீன்னு வைங்க, நான் என்ன நினைப்பேன்? இல்லை நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்காரியே, உங்களை அழகாக உட்கார வச்சுட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு போயிட்டோன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சொல்லுங்கள். இந்த டிகிரியில் தான் கிறிஸ்தவம் போயிட்டுருக்கு. பின்னால் இருக்க அம்மாவுக்கெல்லாம் கேட்குதா? ஏம்மா கேட்கா? கேட்டுச்சுன்னா ரைட்டு, கேட்கலன்னா முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி நல்ல சேரு, நல்ல ஃபேனு. நீங்களும் எங்கேயோ உட்காந்துருந்த மாதிரி இருக்கு எனக்கு பாரு. நம்மளாம் இயேசுவோடு சேர்ந்து இருக்கணும்ல, என்ன? அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் இந்த ஜெப வீட்டுக்கு வரும்போது மட்டும் தோத்திரம் தோத்திரங்கிறாங்க. கடந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை தான் சொன்னார். இந்த ஜெப வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் இதை தாண்டி வீட்டுக்கு போன பிறகு இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருடா அப்படின்னாரு. நான் எப்போதும் கூட தானே இருக்கேன், அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இருக்கேன். ஆனால் இங்கே வந்தால் தான் ஆண்டவரை கொஞ்சம் நினச்சி தோத்துறப்பா, நல்லவரப்பா, கிருபை உள்ளவரப்பா. எப்படி சொல்லுங்கள்? பாட்டு வருது, எல்லாம் வருது. வீட்டுக்கு போன பாட்டு வருதா? எப்போதாவது வருது. இது எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா.
அதனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் ரொம்ப உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய துதியை அவர் விரும்புகிறார். உங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறணும். அவருடைய பேரை உங்களுக்கு தரித்ததுனால நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக நன்மை செய்யணும். அதனால் தேவன் அதை விரும்புகிறேன். அதனால் இந்த உலக மக்களை போல் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. நம்ம நல்ல மரம், சொல்லுங்கள், நல்ல மரமாக இருக்க கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எப்பொழுதும் நல்லவர்களாகவே இருக்கு. ஐயா, எனக்கு குடும்பத்தில் உண்மையிலுமே நானதுனால இப்படி சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லாங்க. நீங்கள் சுமக்கலை, கர்த்தர் தான் இருக்கார். அதனால் நீங்கள் கர்த்தருடையவர்களாக கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. எதையும் நீங்கள் சுமக்க போகாதுங்க, அவர் சுமந்துக்கிடுவார் எல்லாத்தையும். அல்லையிலையா சொல்லுங்கள். அதனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த வேத வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அதுலேயும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை ரொம்ப விசுவாசிங்க. பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு எப்படி சிறந்தது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நம்ம பையனை தூங்குறான். இவன் சுயாதீனமாக இருக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கட்டு அரை கயிற்றுல கொடி கட்டி விட்டுட்டு அவன் இங்கே வந்ததுனால தப்பு கிடையாது. என்ன கிடையாது? தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் செய்யாத, போகாத, உட்காரு, கண்ணை மூடு, காலக்கு மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு பாருங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி சொல்லுங்கள்? நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் ஓடணும். என்ன செய்யணும்? ஆமாம், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியும். இதை போல தான் கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. அவர் ஃப்ரீயாக இருடாங்கிறாரு. ஆனால் இந்த பிரசங்கமாரெல்லாம் இடுப்பில் கயிறை கட்டி எப்படி ஹேய் என்ன பார்வை பார்க்குறா, என்ன சிந்திக்கிறா, எப்படி அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள பொல்லாத இருதயத்தை உண்டாக்குறதே யார்? நம்ம கொடுக்குற பிரமாணம். இப்போ அவங்க தாயை நான் குறை சொல்லலை. இதுதான் பழைய ஏற்பாடு. இதை என்ன சொல்லுங்கள்? பழைய ஏற்பாடு என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்கள் மனசில் ஒன்றுமே இல்லாத நல்ல புது மனசாக இயேசு மாற்றின பிறகு அந்த மனசில் மனுஷன்மார் போடுற சட்டத்திட்டத்தை பார்த்து குழம்பிடுது. சபைகள் போடுகிற சட்டத்திட்டத்தை பார்த்து குழம்பிடுது. நான் சொல்கிறேன், சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை, நீனே படிடா மகனன்னு விட்டுறணும். என் தங்கச்சி அன்றைக்கி அறிக்கையில் இப்படி லைட் இல்லை. எங்கள் தங்கச்சி சும்மா ஓடிக்கிட்டே கிடந்தா. அந்த லைட்டை போய் தொடணும், அறிக்கை இல்லாமல் என்ன செய்யணும்? தொடணும்னு ஆசை. அப்போ நான் தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நானும் சின்ன பையன். என்கிட்ட எங்கள் அம்மா சொல்லிச்சு, எதுக்குலாம் தூக்கிட்டு வரா, அந்த விரலை பிடிச்சி அதில் வச்சு விட்றா. எப்படி? அந்த கண்ணாடியில் என்ன செய், விரலை பிடிச்சி லேசாக டச் பண்ணிடு, அதுக்கு வர போக மாட்டா அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், தொட்டு கடைசியில் பொத்துட்டுன்னா தங்கச்சிக்கு பொத்துடக்கூடாதுல்ல. அதனால் மெதுவாக விரலை பிடிச்சி லேசாக தொட்டுட்டு விட்டுட்டேன். ஊண்ணா அதுக்கு வர சொன்னேன், இது இப்படி இதுதான் லைட். அன்னையிலேருந்து என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க. ஆமாம், கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போகும்போது நான் ஓடுவேன் அப்படி சொல்லுவாள். ஓடு அப்படின்னு விட்டுருவேன். ஓடி போய் போத்துன்னு விழுவா. எப்படி சொல்லுங்கள்? என்ன தூக்கவா அப்படி சொல்லுவாள். எழும்பி வா, நீ தானே ஓடுனா. அதுக்கு ஒரு ஓட மாட்டா. என்ன செய்ய மாட்டா? ஓடுவா. ஆனால் நிதானமாக ஓடுவா. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால், புதிய ஏற்பாடு நீங்கள் செய்கிறத தவறுன்னு சொல்லலை, அதை சரியாக செய்யுங்குது. இல்லையா சொல்லுங்கள். அதனால் பிள்ளைகளிடத்தில் தாய்மார் அமைதியில் உட்காந்துருக்கும்போது சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றும் புரியாதது பிள்ளை இல்லை. 3 வயசில் முழுசும் விளைஞ்சிடுது. எப்படி? எத்தனை வயசில்? நேர்காலோட இவ்வளோலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்றாங்க. ஆமாம், சில அம்மாமாரும் அப்பாமாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது தெரியாதது இல்லை, எல்லாம் தெரியும். நேர்கால இவளுக்கு தெரியாததா? ஆமாம், இவட்ட காப்பி போட்டுவான்னு சொல்லுங்கள், போடுவா. ஆனால் நீங்கள் போட விட மாட்டியே. என்ன செய்ய மாட்டியே? துணி துவைக்க சொன்னால் துணி துவைப்பா. ஆனால் நீங்கள் சோம்பேறியாக வளர்த்துருவிய. அதுதான் பிரச்சனை. இல்லையா சொல்லுங்கள். அதனால் எல்லாருக்கும் எல்லா கிருமையும் இருக்குது. நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப திறமைசாலி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறவங்களை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
என்னிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு காலையில் தான் வசனம் தந்தார். நான் ஜெபமணி ஆண்டவர் ஒரு வசனமும் தரலையேன்னு ஆண்டவர்கிட்டே சண்டை போட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வசனம் தந்துட்டார். ஆமேன். அதனால் கர்த்தர் வசனம் தந்தால் அது என்னது தான்? ஆசீர்வாதம் தானே. ஆமேன். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால் உங்களோடு பேசும்படி கர்த்தர் எனக்கு நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவரை எந்நாளும் அவர் காப்பாற்றி. எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். உபாகமம் 33:12. எத்தனை பாயிண்ட் இருக்குது அதில் சொல்லுங்கள். பென்யமீனை குறித்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். உங்களை குறித்து ஆண்டவரை என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு என்று கர்த்தர் தந்த வார்த்தை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எல்லாரும் இந்த வசனத்தை நல்ல கண்ணை திறந்து வாசித்து என்னை பிரியமானவனாக பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் அவரோட கூட சொல்லுங்கள், இயேசுவோடு கூட சுகமாக தங்கி இருக்க போகிறேன். எந்த வெயிலும் என்னை சேதப்படுத்தாது, எந்த வாதையும் என்னை சேதப்படுத்தாது, எந்த மந்திரவாதமும் சேதப்படுத்தாது. சொல்லுங்கள், வாயை திறந்து எல்லோரும் சொல்லணும். அவனை எந்நாளும் நான் காப்பாற்றுவேன். உங்களை போஷித்து காப்பாற்றுவார், உடுத்து வைத்து காப்பாற்றுவார். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சம்பூர்ணமாக தந்து காப்பாற்றுவார். கர்த்தர் காப்பாற்றுகிறது போல் யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால் காப்பாற்றுவார். அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். எல்லோரும் இந்த வசனத்தை கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு தந்ததுக்காக சொல்கிறோம். நல்ல நல்ல துதிங்க பிள்ளைகள் எல்லாம், துதிங்க துதிங்க துதிங்க. பைபிளில் எழுதாத, நல்ல கையை தட்டி துதிங்க. ஏம்மா துதி, இவா துதிச்சிட்டான்னா வயிற்று வழியெல்லாம் ஓடிடும். கை தட்டி துதி, கை தட்டு, நல்ல தட்டு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வாங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தாவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களை நீர் பார்க்கிறீரையா, எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறீரையா. நாங்கள் பிரியமான பிள்ளைகள் ஐயா, பிரியமான மகனையா, பிரியமான மகளையா. வாயை திறந்து சொல்லுங்க. ரூமாலாபா சந்தனாமி கபாலா ராதாராபா. தேவ மகிமை விளங்குகிறது, வல்லமை விளங்குகிறது. பிரியமான மகன் அல்லவோ, அருமையான பிள்ளை அல்லவோ. உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உனக்காக 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 எவ்வளவு திட்டங்களை உடைய தேவனாக இருக்கிறார். பிரியமானவன் விடலை. கர்த்தர் உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ண போகிறார். நீ நல்ல சுகமாக அவரோடு கூட தங்க போகிறாய். உனக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்த போகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல கிருபை இறங்குது, மகிமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இப்போ இறங்குது, கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் விரும்புகிறதற்கு மேலே நல்ல சமாதானமா, நல்ல சுகமா, நல்ல ஆனந்தமா, நல்ல ஆர்ப்பரிப்பாவால் நீங்கள் இப்பத்திலிருந்து துதிக்க ஆரம்பிக்கணும். அவரோடு கூட நீங்கள் இருக்கணும், துதிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா துதிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் கூடவே இருப்பார். இனி துன்பம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி கஷ்டம் இல்லை. இனி அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இயேசு பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிற எல்லாம் நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. அவர் பார்த்துக்கிடுவார். நான் பார்த்ததெல்லாம் போதும், நான் சிந்திச்சதெல்லாம் போதும், நான் நடந்துக்கிட்டதெல்லாம் போதும். அவர் என்னை நடத்துவார். கை தட்டி பிள்ளைகள் எல்லாம் துதிங்க. கர்த்தரால் இந்த மாதத்தில், இந்த நாளில் இருந்து
கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செம்மையும் நன்மையுமாய் நடத்துவார். அவரே உங்களுக்கு வெற்றியில நடத்துவார், உங்களுக்கு பாக்கியத்தில் நடத்துவார், பரவசத்தில் நடத்துவார், மகிழ்ச்சியில நடத்துவார், புலம்பல எல்லாம் ஆனந்தமா மாற்றி நடத்துவார், எல்லாருக்கும் கிருபைகளை தந்து நடத்துவார். கர்த்தர் உங்களை சுகமாக தங்கி இருக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் தந்து காப்பாற்றுவார். எல்லா காரியங்களையும் தந்து கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு தரும்போது உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என்ன? ஆமாம், நான் ஆண்டவருக்கு ஒரு பேர் விடுவேன். எப்படி தெரியுமா? மாற்றுகிறவர். சொல்லுங்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். தேவன் தருகிற பதில் எல்லாமே நீங்கள் சிந்திக்கிறது போல அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம என்னத்தை செய்ய, நம்ம பாடு இதுதான், நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எல்லோரும் உங்கள் தலையில் கையை சொல்லுங்க. நான் இப்படியே இருப்பதை நானாக முடிவு செய்ய மாட்டேன். நான் எப்படி இருக்கணும்னு எங்கள் அப்பா விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு என்னுடைய சிந்தனை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஒவ்வொரு கிரியைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள் வளர நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் மேலே அவருடைய அபிஷேகம் இறங்கட்டும், என் மேலே அவருடைய வார்த்தைகள் இறங்கட்டும், என் கண்களில் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், என்னுடைய வாய்களில் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், சிரசிலிருந்து கால் வரைக்கும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், இருதயத்தில் இறங்கட்டும், என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை தட்டி நான் மாற்றப்பட விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன். சொல்லுங்கள். மாற்றம் ஒரு வாழ்க்கையில் முக்கியமானது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவனுடைய மகனாக, பிரியமானவளாக மாற்றப்படுகிறத தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றையிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு வேலை இருக்கா? அவருக்கு என்னையா கவலை? அவர் வானத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார், அவ்வளோதானே. அவருக்கு வேலையாக இருக்குது. பாஸ்டருக்கு என்ன வேலையாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, வாயை திறந்தே சொல்கிறேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறீங்களே, அவருக்கு எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி பறவை, எத்தனை கோடி நீர்வாழ் ஜந்துக்கள். படித்து பார்த்தீங்களா பைபிளை? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவன். எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு அவன். எத்தனை ஜனம் கடந்துக்கிட்டு அம்மோடோ நான் சாவ போகிறேன்னு அழுது, சாகாத நான் உன்னை காப்பாற்றுறேன்னு காப்பாற்றுறாரு. எவ்வளோ விண்ணப்பத்தை கேட்டு எவ்வளோ பொறுப்பாக மழை பெய்ய வச்சு என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னையா வேலை அப்படின்னு இந்த எலும்பில்லாத நாக்கு என்ன செய்யுது? சொல்லுதில்ல, நான் படுற பாடம் அவர் எங்கே பார்க்க நேரம் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எல்லாரை குறித்தும் அவருக்கு திட்டம் பண்ணி அவர் சரியாக நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான காரியம், 3 காரியத்தை உங்கள் முன்னாடி நான் பேச போகிறேன். அதில் முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனோடு நல்ல உறவை கட்டி எழுப்புங்கள். ஆமென். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்கிறத அறியணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், இயேசு அங்கே பேசும்போது சொல்லுகிறார், உங்கள் பிதா. எப்படி சொல்லுங்க? உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதான்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பிதா இருக்கிறாருங்கிறத இயேசு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு யார் இருக்கிறாங்கிற எண்ணமே நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறதா? நிச்சயம் தேவை இருக்குது. ஆனால் அந்த தேவைகளை சந்திக்கிற ஒரு பிதா நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். அதனால் நீங்கள் நல்ல தெளிவுள்ளவர்களாக கவனித்து பார்த்தா உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இன்னும் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கள் மூலமாக தான் மகிமைப்பட விரும்புங்க. அதனால் என்ன நீங்கள் ரட்சித்திருக்கிறீங்க, நான் உங்கள் பிள்ளையாக வாழறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். இந்த நாளிலும் உம்முடைய நாமம் என்ன செய்யப்படுவதாக? பரிசுத்தப்படுவதாகங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் பரலோகத்தின்
முழு நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருப்பீர்களாகன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு கடந்த நாளில் சொன்னேனான்னு தெரியல, ஆனாலும் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. இயேசுவோடு சேர்ந்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறோம். யார் கண்ட்ரோலில்? ஆமாம், அவர் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. 5 அப்பந்தான் இருந்தாலும் ஆண்டவரே இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து தருகிறக்காய் தோத்துறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பரிபூர்ணமாக சுரந்து வரும். அதனால் இல்லாததை நினச்சோ எதை நினச்சோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பரலோகம் ஒன்று இருக்கிறது. ஆமென். அதனால் நம்ம அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த கண்ட்ரோலில் நம்முடைய சார்பாக செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த பரலோக கவர்மெண்ட் எழுதி தந்தது தான் அந்த பைபிள். இந்த உலகத்தானுக்கு இது புரியாது, இது பிடிக்காது. ஆமாம், அவன் ஜிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அவன் ஆர்சியாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இந்துக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த பைபிளை அவன் படித்தானா முழு தேங்காவாக தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும்? அவனுக்கு இதை உடைக்க முடியாது. அதை உடைச்சி எடுத்து நல்லா தின்னணும்னா நமக்கு இயேசு வந்து உடைச்சி தர்றார். அல்லையா சொல்லுங்கள். அதனால் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளையாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறது மிக முக்கியம். அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், காணப்படுகிற இந்த உலகத்தை யாருமே கண்டிராத காணக்கூடாதவராயிருக்கிற தேவன் தான் ஆளுகை செய்கிறார். கைதட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதாகும். இப்போ அவர் இங்கேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக துதிக்கிறீங்களோ அவ்வளோ உற்சாகமாக அவருக்கு சந்தோஷம். இல்லை எப்படியும் போட்டு அப்படின்னா போட்டு போய்கிறோம். என்ன இப்போ எல்லோரும் சேர்ந்து நல்லா கை தட்டி என் தேவன் பெரியவராக இருக்கிறார், நல்லா கை தட்டி துதிங்க. என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், என் தேவன் நீதிபரராக இருக்கிறார், என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், தேவனோடு நீங்கள் நெருங்கி பழக அவர் பரலோகத்தை விட்டு உங்களுக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணி விட்டார். ஆமாம். அதனால் நீங்கள் நல்ல தெளிவாக இருக்கணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே விதமாக எழுதியிருக்கிறது. வாசிங்க. எப்பொழுதுன்னு நீங்கள் படிக்கணுன்னா அதுக்கு மேலே ஒரு 5 வசனம் படிக்கணும். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அது என்னென்னா, ஆண்டவரோடு வந்து விட்டவர்கள் திரும்ப இந்த உலகத்தோடு போகக்கூடாது, நீங்கள் இயேசுவோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கார். அதனால் உங்கள் சம்பந்தம், உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு தேவனோடு தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுக்கு கர்த்தரே நம்ம தெரிந்தெடுத்துட்டார். இப்போ அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக, உண்மையாக நீங்கள் என்ன பிதாவாக அனுபவிக்க முடியும். எல்லாருக்கும் அவர் பிதா தான். அவர் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணாம்ல. இப்போ வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்குது. எல்லா பிள்ளைகளையும் பெற்றெடுத்தது தாய் ஒன்று தான். ஆனால் கெட்டு போன பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதும் யார் தான்? அதே தாய் தான். எல்லா பிள்ளைகளை விட அவனை காணலையே, அவன் எங்கே போனானோ தெரியலையே, அவன் கெட்டு போனவன். ஆனால் அந்த கெட்டு போனவன் அம்மாக்கிட்ட இப்போ நேரடியாக வந்து, ஏம்மா நான் இனிமேல் கெட்டு போக மாட்டேம்மா, நான் இனி நல்ல பையனாக இருப்பேன், என்னை நீ மன்னிச்சிருமான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், தள்ளி போடக்கூடாது. உங்கள் மனசில் நான் இப்படி பார்த்தது, இப்படி செய்தது, இப்படி நடந்தது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? எங்கள் தேவாலயத்துக்கு வந்து தான் மன்னிப்பு கேட்கணும் இல்லை, அப்போவே கண்ணை மூடனிலோ மூடலையோ உங்கள் மனசை நேராக ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே இந்த இடத்துல நான் உண்மையாலுமே இப்படி பேசினது தப்பு, இப்படி இவங்களை நினச்சது தப்பு, இப்படி நான் நடந்துக்கிட்டது தவறுன்னு உடனே கிளியர் பண்ணணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் என்ன தெரியுமா, நியாயம் பேசுகிறது. எப்படி சொல்லுங்கள், என்ன அவனோட என்ன மோசமாக, சும்மா இருங்க ஆண்டவரே. ஆண்டவராக கண்டிப்பாக உணர்த்துவார். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் மகாபரிசுத்தமுள்ள ஆண்டவர்,
அவருடைய பரிசுத்தமான நம்ம இருக்க தான் வச்சுருக்காரு. அவருடைய பரிசுத்தமான வழிகளை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் ரொம்ப நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால் அவர்கிட்டத்தில் நீங்கள் பலன் வேணுமா கேட்கணும். ஆண்டவரே, சில ஆட்களை கண்டால் எனக்கு எரிச்சல் எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடுது, அதனால் அவர்களை நான் நேசிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அன்பை தாருன்னு நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு பலன் வேணுமா, கிருபை வேணுமா, எல்லாம் தருவார். ஆனால் நீங்கள் அவரை விடக்கூடாது. இல்லையா சொல்லுங்கள். அவருக்கு விரோதியாக போயிடக்கூடாது. அவருக்கு நீங்கள் நல்ல மனப்பூர்வமாக பழகி சந்தோஷமாக கீழ்ப்படிஞ்சு பயபக்தியாக அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவருக்கு எல்லா காரியத்திலேயும் நீங்கள் மகிமைக்கு பாத்திரவான்களாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இருக்க வியாதியெல்லாம் ஓடிடும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் சரியாயிடும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். என்னென்ன வேணும், படிப்பு வேணுமா, பட்டம் வேணுமா, உங்களுக்கு உயர்வு வேணுமா, வீடு வேணுமா, எல்லாம் கூட தருவார். அதனால் கர்த்தரால் கொடுக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. 24ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம். அதனால் உனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே தேவையில்லை. இயேசுக்காக நான் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு நான் அந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு வாழுங்க. போட்டி போடாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி விட்டான், எனக்கு கார் தரும் சொல்லாங்க. நல்ல காலில் நடங்க, உங்களுக்கு நோயே வராது. காரில் போகிறவனுக்கு நோய் வரும். இல்லையா சொல்லுங்க. ஏசி இல்லையே, எனக்கு உறக்கம் வர மாட்டேங்கிறது. ஏசி இருந்தால் சீக்கிரம் உனக்கு சீக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க. உண்மை. இயற்கையோடு ஒத்து வாழும்படி தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. இப்போ வருகிற நாகரிகம் பூரா என்ன செய்யுது? ஆமாம், ஏசி வேணும். ஆமாம், பாஸ்டர்மார் அவங்கவுங்க வீடு எனக்கு தெரியும். நிறைய பாஸ்டர்மாருடைய குடும்பத்தை எனக்கு தெரியும். திருவாசனத்தில் இருக்க ஆள் அவங்க வீட்டில் இன்றைக்கும் எப்படி இருக்காங்கங்கிறது தெரியும். அவங்க ஆனால் ஏசியில் காரில் தான் இங்கே வந்து இந்த சீட்டு கீழே இருக்கிறது அவங்களுக்கு சூடாக இருக்கும். அதனால என்ன செய்கிறாங்களாம், ஏசி காரை போட்டு நம்ம பிரசவம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவன் ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானோ தெரியாது. அப்படிலாம் இருக்கிற ஆட்கள் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஆடம்பரம் பெருகிட்டு போகுது. நான் சொல்கிறேன், நோய்க்கு அடையாளம் தான். ஆமாம், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, மண்ணாங்கட்டி ஃபுட்டு, அதுக்கு மேலே ஆர்டர் போட்டு ஃபுட்டு. எப்படி ஆர்டர் போட்டு ஃபுட்டு தின்னுங்க. வீட்டில் நீ பச்சை மிளகா கட்டிக்கிட்டு கஞ்சியை கூடி இந்த வெயிலுக்கு உனக்கு ஒரு தீமை வராது, தெரியுமா உங்களுக்கு? இல்லையா சொல்லுங்க. அதுக்காக உங்களை நான் பிச்சைக்காரனாக வாழ சொல்லலை. நல்ல உணவுகள் அதுதான். மோரும் தயிரை வச்சு நல்ல வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயத்தையும் கடித்து தின்னவன் இன்றைக்கும் நல்லா தான் இருக்கான். சும்மா நாங்கள் இதை தின்ன மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து பழக்கணும். நல்ல வெங்காயத்தை கட்டி தின்னு, பூண்டு தின்னு அப்படின்னு சொல்லி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு தின்னு பழகினா நோயே கிடையாது. சரி, நம்ம பிரசங்க அங்கே போகக்கூடாது. இப்போ நம்முடைய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனோடு நல்ல உறவாக இருந்தால் தேவன் உங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன நன்மைகளானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீர்கள்? அதனால் தேவனோடு உள்ள உறவிலே நீங்கள் வளருகிறதற்கு அவர் எவைகளெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரோ அவர்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. அதை சொல்கிறதுக்கு இனி யார் வருவான்னு நினைக்காங்க, உங்கள் மனசுக்கு தெரியும். ஒரு வயசான பாட்டியம்மா, 82 வயசு இருக்கும். அந்த அம்மா பேர் எனக்கு வர மாட்டாங்க, என்னது ஒரு லட்சுமின்னு வரும். அது சிஸ்டர் லட்சுமியாக என்னது ஒன்று. அதுக்கு நடக்க முடியலை. நான் அந்த வழியில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகும்போது அந்த அம்மா என்னை கூப்பிட்டுச்சு, யார் ஆசானி இங்கே வா அப்படின்னுச்சு. நான் போனேன். நீங்கள் யாருன்னு கேட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு இதுவரைக்கும் இயேசு பற்றி கேள்விப்படவே இல்லை. நான் வந்து வானத்தை பூமியை படைத்த அப்படி சொல்லுவேன் நான், கர்த்தருடைய பிள்ளை. இப்போ இன்றைக்கி உனக்கு இயேசு அற்புதம் செய்கிறாருன்னு. என்னால் ஒழுங்காக நடக்க முடியலையா, அதனால் என்னை நல்லா நடக்க வச்சிட சொல்லுங்கள். அந்த கடவுள் நல்லபடியாக நடக்க வைக்கிட்டு என் கையை பிடிச்சிக்க 2 குதின்னே. நான் சொல்கிறது போலெல்லாம் அது செய்யுது. எப்படி சொல்லுங்கள்? உண்மையாக அதுக்கு குதிக்க முடியாது. ஆனால் காலையும் தூக்கி வச்சு இப்படி சொல்லிச்சு, ஓடு பாட்டி அப்படின்னே. ஓடிச்சு. பேத்தி அங்கே இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பேத்திக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் பண்ணிட்டு தாண்டுது. நாளைக்கு கல்யாணம் போல் இருக்குது. அவ்வளோ வயசாச்சு அதுக்கு. ஓடிச்சு. ஓடின உடனே அந்த பேத்தி சொல்கிறா, அது என்ன இவரை கண்டவுடனே நீ ஓடுறா? என் பேத்தியை மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் என் புத்தி சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறா.
படுத்த படுக்க கிடக்கிறா, ஓடுறா. நான் சொன்னேன், நல்லா ஓடு பாட்டி. அது சொல்லுது, ஐயா என்னதோ தெரியல, நீ எனக்கு பேரப்பையன் மாதிரி சொல்கிறா, நீ சொன்ன உடனே எனக்கு ஓடணும்னு தோணுது, நானும் ஓடுறேன், நீனே என் பின்னாடி நடந்து வரல, சந்தோஷம் தான், கீழே விழ மாட்டேன். அது நடந்தே வந்துட்டு 2 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு வந்துச்சு. நீங்களாக இருந்தால் என்ன செய்திருப்பீங்க? என்னால் வர முடியாது ராசா அப்படின்ட்டு இருப்போம். கர்த்தரோடு உண்மையாக அன்பு வச்சு அவரோடு உறவு கொள்ளுகிறவர்கள் எங்கே போனாலும் முடியாட்டாலும் சபைக்கு வர்றதுக்கு சொல்லுங்கள் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே நடந்து வருகிற ஒரு சபைக்கு நான் போய் பிரசங்கத்துக்கு போனேன். ராஜா நகரத்தில் இருந்து அங்கே ஜோதிபுரத்துக்கு வராங்க. சுமார் 37 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்கள்? கிராமத்திலேருந்து பஸ்ஸே கிடையாது. நாங்கள் 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னால் நைட்டோடு நைட்டாக நடந்து சர்ச்சில் வந்து 3 நாள் தங்கிடுறாங்க. அந்த பாஸ்டர் உங்கள் பாஸ்டர் மாதிரி தான், சாப்பாட்டுக்கு வேண்டிய அரிசி எல்லா காய்கறி பருப்பு எல்லாம் வாங்கி எடுத்து போட்டுடுறாரு. ஏமா ஆளை என்றைக்கே வேஸ்ட் பண்ணாத, நல்லா சாப்பிடுங்க, சமையல் பண்ணி என்ன செய்வீங்களோ தெரியாது, 6 மணிக்கு டான் என்ன செய்யணும், சாயங்காலம் வந்து இருக்கணும். காலையில் அதே மாதிரி என்ன செய்கிறீங்களோ தெரியாது, சாப்பிடுங்க, கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்துருங்கன்றார். குறைஞ்சது ஒரு 60-70 பேர் எல்லோரும் வந்து நல்லா பரிசுத்தாயில் நிறைஞ்சி துதிப்பாங்க. 3 நாளும் வீட்டை பற்றி நினைக்கிறதில்ல. நைட்டு ஜெபம் முடித்து திருவிருந்தெல்லாம் முடித்து 11 மணிக்கு திரும்ப அவங்க எல்லோரும் புறப்பட்டு நடப்பாங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் வேலைக்கு போனோம், அதனால் இப்போவே நடந்து ஊருக்கு போகிறோன்னு சொல்லி போய், அப்படிப்பட்ட பக்திமான்கள் இன்றைக்கி இருக்காங்க. என்னைக்கு சொல்லுங்கள், பாஸ்டர் வேன் பிடிச்சி விடுறீங்களா, நாங்கள் வருகிறோம், அதுலேயும் ஒரு ஆளுக்கு சோப்போடு குளிச்சிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இப்போ வந்துட்டேன் சீலை மாற்றிட்டுன்னு சொல்லும் வரைக்கும் எல்லோரும் காத்துக்கிட்டு இருங்கன்ற மாதிரி இருக்குது. எங்கள் மக்கள் எல்லாம் இன்றைக்கி திருச்செந்தூருக்கு பொதி கட்டி நடக்காமல் இருங்க, அந்த மாதிரி நடந்து வருது. அவங்கள ஆசீர்வதிப்பாரா, அவங்கள ஆசீர்வதிப்பாரா சொல்லுங்கள்? நீங்கள் எவ்வளோ கர்த்தரை நேசிக்கிறிய? சும்மாவே கையில் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டா, எதுக்கு இன்றைக்கி ஆராதனைக்கு போனோம் இப்படி சொல்லிட்டு படுத்துக்கிட்டு நொண்டி சாக்கெல்லாம் சொல்கிற கேஸுகள் இருக்குது. உண்மையாக எங்களை ஏமாற்றிடலாம், உங்களையும் நீங்கள் ஏமாற்றிடலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. உங்கள் பலவீனம் தீரணும், உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் தீரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி முடிவெடுங்க, நான் முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சபைக்கு போவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் கர்த்தரை தேடுறத விட மாட்டேன். கர்த்தருக்கு முதலிடம் தான். வீட்டில் நல்லா கை தட்டி எப்பவுமே வராட்டாலும் 10 பாட்டு பாடுங்க. எங்கள் மக்கள்கிட்டலாம் நான் சொல்கிறது லீவு என்னது, இந்த சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டு பிள்ளையை ராட்டிகிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக இருந்து துதிக்கணும். இல்லை ஏதாவது உதவி செய்யணுனாலும் செய்துட்டு வந்து துதிக்கணும். ஆமாம், வீட்டில் இருக்கிற ஆளையே துதிக்கணுங்கிற நம்ம ஜெப வீட்டில் இருக்கிறவங்க பாடி துதிக்காண்டாமா? ஆமாம், இப்போ ஜெபம் வராட்டாலும் 10 பாட்டு பாடு, 10 அதிகாரத்தை வாசி, சத்தம் போட்டு வாசு தோத்திரம் சொல்லு. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உன் மேலே கிருபையை ஊற்றிட்டே இருப்பார். அல்லேலூயா. கை தட்டி துதிங்க பார்க்கலாம். தேவாதி தேவனோடு எங்களுக்கு தந்த உறவு கட்டப்படுவதாக. தேவன் எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை சுகமாக தங்க பண்ணுகிறவர், எங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர், எல்லா பாதுகாப்பையும் நன்மையையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். துதிங்க கைகளை தட்டி. தேவனுடைய கிருபை விளங்குகிறது, தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. கர்த்தர் நம்மை மிகவும் உயர்த்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நான் ஆதாரமாக 2 வசனத்தை சொல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17, 18, 19. டக்குன்னு வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 வசனத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். கட்டளைகளின்படி எல்லாம் கவனமாயிரு. கர்த்தரோடு இருந்து அவர் சொல்லுபடி நடக்கிறதுக்கு கவனமாயிருக்க மாத்திரம் அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கண்டிப்பாக மேன்மையடையும். உன் பேர் மேன்மையடையும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதியுமே கேட்க வேண்டியதே இல்லை, தானாய் வரும். அல்லேலூயா. 26, 17, 18, 19. 26 எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் அவர் வழியில் தான் நடப்பேன். எனக்குன்னு நிறைய வழி தோணுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய வழி தோணுது.
நான் சொல்கிறேன், உனக்கு தோன்றுகிற வழியெல்லாம் உனக்கு நல்லது போல் தெரியும். ஆனால் முடிவை நினச்சிப்பார், சஞ்சலப்பட்டு மரணத்துக்கு எதுவானதாக இருக்கும். அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுக்குறேன். இப்போ நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை தந்தவரே இப்போ உங்கள் கூட இருக்கார். யார் கூட இருக்கிறா? அவரை ஏற்றுக்கொண்டவர்களோடு இருக்கிறார். இப்போ இருக்கிறவர் சொல்கிறார், நான் தான் உனக்கு வழி, நான் தான். இப்போ நல்லா கவனிங்க, இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு பிள்ளை காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியே ஊருக்கு போகுது. அப்போ அங்கே ஹாஸ்டல் ஃபீஸு எல்லா ஃபீஸும் அப்பா கட்டுறாரு. ஆனால் அவர் சொல்லி விடுறார். எவனா அவள் அப்பா ரொம்ப பக்தி உள்ள பிள்ளை, அதனால் எழுதி கொடுக்குறார். காலையில் இத்தனை மணிக்கு நீ எழும்பணும், எழும்பி நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு முழங்கால் நின்று நீ 2 பாட்டு பாடி இப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு எழுதி கொடுக்குறாரு? அவர் கூட இல்லை, அவர் இருக்கிறது இங்கே இருக்கார், அதனால் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு காலையில் இப்படி நீ செய்யணும், சும்மா எல்லோருக்கூடையும் சேர்ந்து ஊர் சுற்றக்கூடாது, இப்படி நிறைய பிரமாணங்களை கொடுக்குறாரு. இப்போ பிள்ளை ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எங்கே வந்துடுச்சு? சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்த பிறகு இவர் இந்த பிரமாணத்தை எழுதி கொடுக்கணுமா? இப்போ பிள்ளை யார் கூட இருக்கா? அப்பா கூட இருக்கார். அப்பாவுக்கு பிள்ளையை பற்றி நல்லாவே தெரியும். இனி ஒரு பிரமாணம் எழுதி கொடுக்க வேண்டியதில்லை. அவள் அப்படி தூங்கிட்டு இருந்தானே என்ன, காலையில் ஜெபத்துக்கு எழும்பலியான்னு ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு சத்தம் தான், கற்பனை தான். அப்போ நான் அதே போல் தான் சொல்கிறேன். தேவன் பரலோகத்தில் இருந்து பைபிளை கொடுத்து நடன்னு சொன்ன காரியத்தில் இது எழுத்து. ஆனால் இன்றைக்கி அவரே நம்ம கூட இருக்கிறதுனால அவரே நம்ம எழுப்பி விடுகிறார். என்ன செய்கிறார்? காலையில் தேவையான கிருபைகளை தருகிறார், தேவையான எல்லா வார்த்தைகளை தருகிறார், வல்லமையை தருகிறார், அனுக்கிரகங்களை தருகிறார். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை, இயேசு என்னோடு இருக்கும்போது. சொல்லுங்கள். இருக்கும்போது ஒரு காரியத்திலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தோல்வி அடைவேங்கிற எண்ணமே வேண்டாம். எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டுறாருல. நான் செய்கிறதெல்லாம் அவர் கவனிச்சு செய்துக்கிட்டு இருக்கும்போதே இதை இப்படி செய்யன்னு சொல்லித்தராருல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு மரத்தினுடைய மூடு, அதை மூட்டை உடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்போ நான் நல்ல கோடாலியை தந்து சாதையாக வெட்டுடா உடச்சிருடா அப்படிங்கிறாரு. அவர் உடச்சிருன்னு சும்மா இருந்தால் பரவாயில்ல, அவருக்கு திடீர்னு ஐடியா தோணிக்கிட்டே இருக்கும், என்ன செய்யணும். ஆமாம், அது கனவாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வெட்டினா எனக்கு உடஞ்சிரும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா நானும் ஐடியா வைக்கிறதில்ல, நான் ஆண்டுகிட்ட சொல்லிக்கிட்டே வெட்டுறேன். என் பழத்துலலாம் வெட்ட முடியாது. இங்கே தர்ற உள்ளங்கை தோசை 6 தோசை, மத்தியானந்தோறும் கஞ்சி, பைத்தங்கஞ்சி, அதில் கட்டி சம்மந்தி, கட்டி என்னது சட்னி, அடுத்தால சாயங்காலம் ஆனால் வெறுங்குழம்பு, என்ன குழம்பு, ஒரு மீன் துண்டு. இதை தின்னுக்கிட்டு இந்த மூட்டை நான் வெட்ட முடியும்? என்னால் முடியாது சாமி, நீரே இறக்கம் செய்கிறப்பா. எங்கள் ஐயாவுக்கு முன்னால் என்னை வெட்கப்பட்டு போக விடாதையும். இல்லை, நான் ஏன் வெட்கப்பட்டு போக விடாதீங்கிறேன்னா, நான் வெட்டி பார்த்து முடியலன்னா அவர் வந்துடுவார் வெட்டுரு. யார்? அவருக்கு வயசு 92, எனக்கு வயசு 25. எத்தனை? 25 வயசுக்காரனெல்லாம் வெட்ட முடியலையா? அப்போ 92 வயசுக்காரர் வெட்ட வருவார். அவரை வெட்ட சொல்லிட்டு திடீர்னு ஒரு சின்ன பிசுறு அவர் காலையில் கையில் அடிச்சிட்டுனா, யாரில் ஐயாட்ட கோடாலியை கொடுத்துன்னு கேட்பான்ல. இதுக்கு பயந்து ஆண்டவரே அவர் எளிமை வந்துடக்கூடாது, என்னையும் காப்பாற்றோம், எங்கள் ஐயாவையும் காப்பாற்றோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ரொம்ப முழு மனசாக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு போடலையும் ஒவ்வொரு விரவு துண்டாக வரணும். இல்லைன்னா அவர் எழும்பிடுவார், உனக்கு என்னெல்லாம் வெட்ட தெரியுதுன்றவார். அதனால் நான் அவருக்கும் விட முடியாது. சொல்லுங்கள். ஆமாம், என்னையும் கை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுவேன். ஒரு நாள் வெட்டி பார்த்தேன், ஒரு கனவு உடையவே இல்லை. அவர் எழும்பி வந்துட்டார். என்னெல்லாம் வெட்டுறா அப்படி ஊக்கமாக அப்படி ஒரு வெட்டில் விளாண்டான் துண்டான்ட்டார். சரி வெட்டுன்ட்டு நாங்கள் மூச்சு இழைச்சி போச்சு. நானும் வெட்டி பார்த்து முடியலையே. அவர் வெட்டினார் பாருங்க, அதை அசையவே இல்லை. நான் வெட்டி அசையலை. கடைசியில் சொன்னார், இன்றைக்கி இது வெட்டுறது தெய்வ சித்தம்லாம் விட்டுரு, வா ஜெபம் பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சாலும் அவருக்கு மண்டையில் என்னென்னா அதை எப்படி உடைக்க முடியுங்கிற ஐடியாவில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் மறந்துட்டேன். கடைசியில் சொல்கிறார், தம்பி நான் சொல்கிற இடத்துல வெட்டி போகிறத விட்டுரும்போதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி எடுக்கணும்லடா அப்படிங்கிறீர். இல்லையா சொல்லுங்கள். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த காரியம் வேணாலும் நல்ல பாட்டு பாடி சந்தோஷமாக நீங்கள் செய்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஆமேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், நான் எந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப மாட்டேன், எந்த வழியில் நடக்கணுமோ நீர் என்னை நடத்தும், எந்த கற்பனையின்படி நான் இந்த இடத்துல நடந்து கொள்ளணுமோ எனக்கு கற்பனைகளை நீரே போதியும், அடுத்தல உம்முடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சிறப்பாக நடத்துவார். அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் கீழே. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து கை கொண்டால் என்றும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வார்த்தை சொல்கிறார். என் பேரையே கெட்டு வச்சையா, ஒன்றும் கெட்டு போகல. இன்றைக்கி நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான்னா ஆண்டவர் ஒன்று நடத்த ஆரம்பிப்பார். நீ மகிழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் இன்று உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக புகழ்ச்சியாக கீர்த்தியாக உங்களை எல்லா மகிமையில் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் மேலோங்கி நிற்கும்படி கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்போ அடுத்த காரியம், ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். உங்களோடு அவர் வாசமாயிருப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை சுகமாக தங்க பண்ணுவார், எல்லாம் அவர் செய்ய போகிறார். அதுக்கு முதலாவது நீங்கள் அவரை விடாதிருங்கள், அவருடைய வழியை விட்டு விலகாதிருங்கள், அவருடைய ஆலோசனையை விட்டு விலகாதிருங்கள். அவரே என்னை நடத்துகிறாருங்கிற சந்தோஷத்தில் கழிவுறுங்கள். உங்கள் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புது மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்க 9-10 வசனம். தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவருக்கு எதிராக வந்தது. அப்பொழுது அடுத்தது கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. வேறு மனுஷனானோ. என்ன ஆனான் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், உங்களை தேவ மனிதர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் தருகிற காரியம் என்னென்னா, புது இருதயம் புதிய ஆவி. என்ன ஆவி? புது இருதயம் புதிய ஆவி. இங்கே எத்தனை பேர் பரிசுத்தாய் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள்? கை வைத்து காட்டுங்க பாப்போம். நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷைலாம் பேசுவேன் அப்படிங்கிறவங்க கை வைத்து ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா வரலையே, பரிசுத்தாய் பெற்றால் சொன்ன மாதிரி தெரியலையே. நல்லா சொல்லுங்க இது கை வைத்து. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் பரிசுத்தாய் பெற்ற எல்லாருமே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? ஆமாம். இதை நீங்கள் முதல்ல அங்கீகரிக்கணும். ஐயா, நான் தேவனோட தான் இருக்கிறேன். தேவனோட இருந்தாலும் நீங்கள் வளர்ந்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற எல்லா அதிகாரத்துக்காக தோத்துறோம், நன்மைகளுக்காக தோத்துறோம், வல்லமைக்காக தோத்துறோம், அப்படி சொல்லணும். இப்போ உங்களுக்கு நான் அதை புரிய வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களுக்கு எழுத நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவர் பேர் எலியா. யார் சொல்லுங்க? எலியா.
சிலர் எலியாவின் ஆவி இறங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை நீங்கள் படித்து முடிச்சுட்டு எலியாவின் ஆவி வேணுமா இல்லை இயேசுவின் ஆவி வேணுமான்னு முடிவு பண்ணிடலாம். எல்லாரும் படிங்க. 8ஆம் வசனம். ம் 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 இப்போ பார்த்துடுங்க, எலியா தீர்க்கதரிசி நம்மளை போல இல்லை. அவர் காட்டுவாசி. அவர் என்னத்தையாக ஒன்றை கொடுத்துக்கிட்டு என்னத்தையாக ஒன்றை தின்னுக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கிறார். அதனால் அவர் மனுஷ சஞ்சாரத்தில் இல்லை, அவுட் ஆஃப் ஆர்டரில் தான் இருக்கார். அவருக்கு யாராவது வஸ்திரம் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. வேண்டான்ட்டார். எவனா அவர் அப்படியே இருக்கிறேன்ட்டார். இப்போ அவரை எலியாதாங்கிறத எல்லாருக்குமே ப்ரூஃபாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் இருக்கார். இப்போ நடந்தது என்னென்னா, இங்கே ஒரு ராஜா ஆகாப் இருக்கிறான். அவன் ஒரு தலைவனையும் சொல்லுங்கள் 50 சேவகரையும் போய் அவனை கூட்டுவாடா சீக்கிரமா அப்படின்னு அனுப்புகிறார். இப்போ இந்த 51 பேரும் வராங்க. எத்தனை பேர் வராங்க? சொல்கிறாங்க, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை என்ன செய்கிறார்? இப்போ இவர் திருப்பி சொல்கிறார், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலேருந்து இறங்கி உன்னையும் சேர்த்துட்டான். அதே மாதிரி இறங்கிட்டு சேர்த்துட்டான். இப்படி இறக்கலாமா? சரி, அது போட்டு 2ஆம் தடவை 51 பேர் அனுப்புகிறான். அவனும் அதே மாதிரி தான் சொல்கிறான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாக இற சொல்லுகிறார். உடனே இவன் சொல்கிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி இறங்கி. சொல்கிறது புரியுதா? இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம இதே மாதிரி அக்னி இறக்கவும் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எவனா உங்களை கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். எவனா நம்ம தேவனுடைய மனிதர்கள் நல்ல பரிசுத்தாவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணி 51 சாவலைன்னா செத்துறோம். ஆனால் அதனால் ஒரு லாபமும். ஆனால் எல்லாருக்கும் கெட்ட பேர் தானே. அடுத்தது 3ஆம் தரமும் வருது. அக்னி இறங்கி எல்லாத்தையும் கொண்டுலாமான்னு பார்க்குறாரு. அவன் முழங்கார் படிக்கிட்டு படிங்க சிஸ்டர். ம் 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 அவன் முழங்கால் படிக்கிட்டான். தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் 50 பேரின் பிராணனும் உமக்கு பார்வைக்கு பதிலா. அவனுக்கு தெரிஞ்சிட்டு இவன் ரொம்ப கோபக்கார ஊழியக்காரன். அக்னி இறங்கினா நான் கொண்டே விடுவான், அதனால் மாற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டான். இப்போ உடனே ஆண்டவர் பேசுகிறார் இந்த எலியாட்ட, ஏய் போடா, கூட வர சொல்கிறான்ல, போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்கிறேன்? நான் பார்த்துக்கிறேன்ட்டார். உடனே அவன் கூட போயிட்டான். அல்லையா சொல்லுங்கள். 15ஆம் வசனத்தை படிங்க. பயப்படாதே என்றார். ம் ம் போ, பயப்படாது. எவனை இவருக்கு பயம் இருக்குது. ஆக கொன்றுவானோ? நிறைய பேர் பயந்தே சாம்போட்டு கொண்டுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கத்தில் ஆவியில் வைராக்கியம் திருட்டு பயிலும் ஒரு வயலும் திருந்த மாட்டேங்கிறான். சேர்த்து தொலைங்கடா அப்படின்னு கொண்டுருவான். இவனை நம்ம தலையை எடுக்கிறதுக்கு தான் ஆகாமல் ஆள் அனுப்பிட்டான். 51 பேர் அனுப்பியிருக்கானே அப்படின்னு ஆள் இவர் பயந்த கேஸ். நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய அன்பான கட்டளை. இப்போ இங்கே வாங்க, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லோரும் எடுத்துக்கிட்டீங்களா? இதே 51 பேரை சவுல் அனுப்புகிறான். யார் அனுப்புகிறா? சவுல். எங்கே அனுப்புகிறான்? சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற நாயோதுக்கு அனுப்புகிறான். இப்போ நம்ம இருக்க வேண்டியது இப்படி தான் இருக்கணும். இதைத்தான் உங்களுக்கு வலியுறுத்தி நான் பேச வந்திருக்கேன். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டால், சாமுவேலை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சாமுவேல் செய்த ஊழியம் அன்னைக்கு ராஜாவுக்கு ராஜா சொல்லுங்கள், ஆசாரியனுக்கு ஆசாரியன், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி. கோயிலே கட்டலவன் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு சிங்காசனம் போட்டு உட்காரலை, இந்த நாயோதில் தான் இருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜாவுக்கு ராஜா, ஆசாரியனுக்கு ஆசாரியன், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி. உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குது, கேட்குதா? உங்களை நீங்களே நம்பலை, அதனால் உங்கள் தீர்க்க தரிசனம் எடுபடலை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி பெற்ற எல்லார் மேலும் தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குது. படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 படிங்க. அங்கெல்லாம் நீங்கள் தீர்க்கதரிசனம் எழுதி வச்சிருக்கு. இங்கே நீங்கள் தாவீதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மோளை எழும்பி உட்காரமா, ஏம்மா பேத்தி இவன் பேர் என்ன, இவன் கெட்டிக்காரியாச்சே, எலும்புமா தங்கமே எழுந்துரு, அவள் நல்ல பிள்ளை. உடனே கேட்பாள்ல, என்ன இங்கே பாரு அழகாக அவள் உட்காந்துருக்கா, நீ என்ன அதை விட மோசமா? அப்படி இவளுக்கு பைபிளுங்க, இந்த பாட்டியார் பைபிளை கொடுங்க பைபிளை, அவளும் படிப்பாள்ல. நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு பாருடா. படிங்க அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊட்டியாச்சா ஊட்டலையா? ஊட்டிட்டார்ல. ஊற்றப்பட்டு பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தது அப்பொழுது நீங்கள் எல்லாம் இயேசுக்கு குமாரர் தானே, குமாரத்தி தானே, கண்டிப்பாக தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்கன்னுங்கிறார் ஆண்டவர். இல்லை எனக்கே பாஸ்டர் தலையில் கை செய்தாகன்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ஒழுங்காக காலையில் எழுப்பி 10 பாட்டு பாடலைங்கிறது அது அர்த்தம். நல்ல பரிசுத்தாவியில் நிறைஞ்சி துதிக்கலைங்கிறது அதுக்கு அர்த்தம். நல்ல ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணி பைபிளை வாசித்திருந்தா இதிலிருந்து தேன் போல கர்த்தருடைய வசனம் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கும். உங்களுக்கு நல்ல தீர்க்க தரிசன வசனம் இதிலிருந்து வந்திருக்கும். நீங்கள் பாக்கியசாலியாட்ட அப்படி நெஞ்ச நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடந்திருக்கலாம். அதுக்கு இல்லாமல் ஒழுங்காக துதிக்காமல் ஆவியில் நிரம்பாமல் இருந்ததுனால இனி யாராவது தலையில் வந்து அப்படியே தேய்ச்சி தோசை சுடுவாங்களா? ஆமாம் மகளே பயப்படாதே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ உண்மையாக நான் சொல்கிறேன், நான் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தபோது நான் உள்ளத்தில் ஆனந்தமாக நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வசனத்தை கர்த்தர் அதுக்கு முன்னாடியே இதனுடைய அர்த்தத்தை சாராம்சத்தை சொல்லியிருக்கணும். நான் பேசும்போது அது உறுதிப்படுதுன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்கள். அதனால் யாருக்கிட்டையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவானான்னு கேட்க போவாங்க, குறி கேட்க போன மாதிரி. குறி கேட்குதல், சோசியம் பார்க்குதல், சொல்லுங்கள், மந்திரவாதியை தேடி போகுதல், ஆமாம் ஏதாவது நல்ல காலம் பிறந்துடாதா அப்படின்னு குடுகுடுப்புக்காரனை பார்க்க போகிறது. ஆமாம் எதுவும் நம்ம கிருவாசனம் ஊழியத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. சிஎஸ்காரன் மந்திரவாதியை தான் தேடி போகிறான். ஆமாம் ஆர்சிக்காரன் முழுசும் தாயத்தை கட்டிக்கிட்டு கிடக்கான். நேற்றுக்கு ஒரு பேய் வரட்டுக்கு போனால் அவன் இடுப்பில் காயத்தை கட்டி வச்சுக்கிட்டு ஜெபம்னுங்கிறான். நான் ஜெபம்னா ஆன்னு இழுத்துக்கிட்டு போகுது. அது இழுத்துக்கிட்டு போகிறத பார்த்தா மூச்சை போயிடும் போல் எனக்கு பயமாக இருந்தது. பீஸாஸை வாயா பழக்கிறா, நான் அடி கொடுத்துருவேன். அங்கே கொஞ்சம் 10 பேர் ஒன்றும் தெரியாதவங்க இருந்தாங்க. என்னடா இவர் அடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா ஆன்னு இழுத்துக்கிட்டு போய் மூச்சு போயிட்டுனா காளி பிசாசை விரட்டணுன்னா கண்டிப்பாக அடி கொடுக்கணும். ஏன்னா நாக்கு ஆணுக்கு வெளியே போட்டுரும். அந்த நாக்கை டடக்குன்னு பல்ல வச்சு கடிச்சு கட் பண்ணிட்டுன்னா நாளைக்கு மொட்டை நாக்கு ஆகிட்டுருவானுமே. பாஸ்டர் பேய் துரத்தை வந்தார், மொட்டை நாக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால் வேதனை இல்லை நமக்கு. அதனால் எவன் நின்னாலும் சரி நின்று கேட்டாலும் சரி வைப்பேன் ஒன்று. ஒரு அடியோடு அந்த பேய் நாக்கையும் உள்ள எடுத்துரும், என்ன செய்திடும், ஓடியும் போயிடும். சில பேயெல்லாம் அடிக்க வந்து உதவாது. அதனால் சாதையாக பெரிய ஒரு லத்தி வச்சுருப்பார். அது 2 விதத்தில் யூஸ் ஆகும். நாய் அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், பேய் அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த கன்வென்ஷனோட மக்களை அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். எதுக்கு? கன்வென்ஷனில் தூங்கவே மாட்டார். வாசலில் ஓலை கட்டி வச்சுருப்பார். எதுக்கு தெரியுமா? அந்த ஓலைக்கு ஓட்டையில் ஓடி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். மக்கள் யார் எங்கே போகிறா, இவன் ஒரு ஊழியக்காரி இத்தனை மணிக்கு என்னத்தை செய்துகிட்டு இருக்கா, எல்லாத்தையும் கவனிப்பார். ஜெபம் பண்ணுறாளையும் பார்ப்பார், சொல்கிறா எல்லாம் கண்காணிப்பாக அந்த ஓலைக்கு உள்ளேருந்து கவனிப்பார். அவரை யாருக்குமே தெரியாது. அவருக்கு கண் ஓட்ட தானே தேவை. என்ன சிஸ்டர் பயங்கர டெக்னிக். என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், டேய் திருவிழா போல் நினச்சிக்கிட்டு இங்கே போய் வர்ற பயில் காவாலி பயிலாக இருப்பான், பொம்பளை பிள்ளைகள் காவாலி பொம்பளையாக இருப்பா. ஆமாம் ஏதாவது ஒரு தீமை நடந்துடக்கூடாடா, இந்த குச்சை வச்சுக்கிட்டு நீ காவல் காத்துக்கிட்டே இரு, சுற்றி வாடினார். சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு பாம்பு. அன்னைக்கு எல்லாமே பந்தலில் தான் உறங்கணும். இன்றைக்கி இருக்க மாதிரி ரூமும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அப்படியே ஒரு ஆள் மேலோடி ஏறி எல்லாம் உறங்குற ஆளுக்கு மேலோடி ஏறி போகுது. நான் பாம்பை பார்க்குறேன். அவரும் அங்கேருந்து பார்த்துருக்காரு. அவர் அங்கேருந்துக்கிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்படியே நைஸாக எழுப்பி வந்தார். நீ பாம்பு அடிக்கணும்னு நினைக்காத, பாம்பு ஏறி போயிடும், ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் கடிச்சிரும், அதனால் விட்டுறாசான்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். அப்படி தான் ஏன் நானும் நினச்சிக்கிட்டு நிற்கேன்னு. பாம்பை விட்டுரு, சில பேய் பிடிச்சது எழுப்பி வரும் ஆட்டி கொடுந்தார். கடைசியில் அவர் போயிட்டார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நடு கூட்டத்தில் எழுப்பி ஊ அப்படின்னு கூறான். எனக்கு அவன் என் பின்னாடி சத்தம் போட்டான். எனக்கு தெரிய மாட்டேன்ச்சு. அவரும் ஆளையில் இருந்து ஓட்டையிலேருந்து கவனிச்சிட்டு நேராக வந்து அவன் முடியை பிடிச்சி இப்படி தூக்கி சப்புன்னு ஒன்று கொடுத்து, பொல்லாத பிசாசே
தின்ன கொழுப்பு உனக்கு ஊழ விடவா சொல்லுது, நரி பிடிச்ச ஆவியை ஓடு அப்படின்னு விரட்டிட்டு போயிட்டார். அவன் அதுக்கு வெறும் நல்லது. ஒரு கன்வென்ஷன், ஒரு திருவிழான்னா எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? கல்யாண வீட்லேயே அக்கிரமம் நடக்குது. முகூர்த்தம் வச்சாவலாம், மண்ணாங்கட்டி வச்சாங்களான்னு. அதனால் எவளையும் அடக்க முடியாது, எவனையும் அடக்க முடியாது. கன்வென்ஷனில் இந்த பாடுனா திருவிழாவில் சும்மாவாக நடக்கும். கெட்டு குட்டிச்சவராகி எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வல்லமையில் நிறைந்து வாழ வேண்டும். நன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாமுவேல் எப்பொழுதும் ஆவியில் நிறைஞ்சி இருந்ததுனால அந்த நாயோது ஒரு நாசரத் மாதிரி வச்சுடுங்களேன். எப்படி சொல்லுங்கள்? இப்போ ஐயா சொல்கிறேன் 50 கிராமம் இருக்குன்னு. நான் சொல்கிறேன், இங்கே துதிக்கிற துதியில் 50 கிராமத்தின் மேலேயும் ஆவியானவர் இறங்குவார். ஒரு பிசாசு இந்த வானமண்டலத்தில் இருக்க முடியாது. நம்ம மனசை பிராடாக திறந்து பார்த்தா, நான் சொல்கிறேன், ஒரு தெருவில் உண்மையாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பம் 10 பாட்டை பாடி தேவனை ஆவியில் நிறைஞ்சி துதிச்சாச்சுன்னா அந்த தெருவில் இருக்க பேயெல்லாம் ஓடிடும். குடியார ஆவி ஓடிடும், சண்டை போடுற ஆவி ஓடிடும். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் குடிச்சிட்டு சண்டை போடுறான், அவன் பொல்லாதவன் திருட்டு போய, இப்படி தான் தெரியும். திருட்டு ஆவிகளை விரட்டணுமா? எல்லா பரலோகத்தின் நல்ல ஆவி இறங்காமல் நம்ம மக்கள் விடுதலை அடைய மாட்டாங்க. அல்லையா சொல்லுங்கள். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ 51 பேர் அனுப்புகிறான் பாருங்க சவுல், இங்கே வாங்க, நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசி, அதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது வசனம் படிங்க. 10ஆம் வசனம், சாரி 19, 18. இப்போ தாவீதை கொல்ல தேடின போது தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதுக்கு வந்து உட்காந்துட்டார். இப்போ இவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இப்போ சவுல் என்ன செய்கிறான்னா 20ஆம் வசனத்தில் அனுப்பினான். தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. பார்த்ததில் அபிஷேகம் இறங்குது ஐயா. என்னையா வின்சென்ட் ஐயா? ஆமாம். இனி நம்ம அந்த மேலான தரிசனத்துக்குள்ளே வரணும். நம்ம என்னென்ன வல்லமை இறங்குதுன்னு சொல்லி இறங்குறது இல்லை, நம்மளை கண்டாலே என்ன செய்யுது? அபிஷேகம் இறங்குது. தலைவனாக வின்சென்ட் ஐயா நிற்க நீங்கள் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணும்போது இங்கே வந்து யார் யார் கொல்ல வந்தவங்க கூட என்ன செய்திடணும்? ஆமாம், நம்மளை பிடிச்சிட்டு போக வர மேலெலாம் அபிஷேகம் இறங்கணும். அதுபோல தான் அன்றைக்கி நடந்திருக்கு. யோவான் சொன்னாங்க, தேடி இவர்கள் வந்துட்டாங்க, போலீஸ் எல்லாம் தெரியுமா, சேவர்கள் வந்துட்டாங்க. அவனை ஆவியானவர் தொட்டுட்டார். நம்முடைய பெண்ணிகின் கூட்டம் நடத்துகிறாரு. அன்றைக்கி போலீஸ் பட்டாலும் நிறைய நிற்கிது. எவெல்லாம் வந்து நின்னானோ போலீஸ்கார மேலெல்லாம் பரிசுத்தாக இறங்கிட்டு. என்ன இறங்கிட்டு? ஆமாம், அவனும் அவ்வளோ பேர் மனம் திரும்பிட்டான். அடுத்த போலீஸ் இறங்கினா அவ்வளோ பேர் மேலேயும் திரும்ப இறங்குது. பால்தாக்கரே வந்து உட்காந்துருக்கான், அவன் மேலே வெள்ளம் இறங்குது. அவனுக்கு ஒரு நோய், கர்த்தர் அதை சுகமாக்கினார். அதனால் நல்லா நடத்துன்ட்டான். இப்போ என்னடானா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால் நம்ம ஜெபித்தா எல்லா அனுமதியும் கர்த்தர் தருவார். இல்லையா சொல்லுங்கள். முதல்ல 51 பேர் வந்து சாமுவேலை கண்ட உடனே எல்லாம் பரிசுத்தாவியில் நிரம்பிட்டான். இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். இப்போ இந்த இவனை என்ன மனம் திரும்பியா பரிசுத்தாவி பெற்றான். அடுத்தது படிங்க. 21 வேறே சேவகரை அனுப்பினான். அவங்களும் அதே மாதிரி பரிசுத்தாய் 3ஆம் தரம், அதே 21 எழுதிட்டு பாருங்க. 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் என்ன செய்யினாங்க? நான் சொல்கிறேன், எத்தனை பேர் வந்தாலும் பரிசுத்தாவினால் நிரப்ப கர்த்தர் வல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி நடக்குதுன்னா, எனக்கு இதை படித்து ஆண்டவர் இந்த காரியத்தை போன வாரத்தில் தான் சொல்லி தந்தார். இப்போ ஒரே ஜபம் அதுதான். ஆண்டவரே பார்க்குறவங்க மேலெல்லாம் வல்லம் இறங்கணும். அவன் ஆனால் என்னை தேடி வந்து பார்க்க வரணும். நானாக தேடி போய் பார்க்குறது இல்லை. சொல்லுங்கள், யாரெல்லாம் ஜப வீட்டுக்கு வராங்களோ இந்த ஆலிவ் நகர் ஜப வீட்டில் இறங்கணும். சும்மா இடந்துட்டு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், கர்த்தருடைய ஆவியில் நிறைஞ்சி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்லேயும் அதேமாதிரி நீங்கள் துதிக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் பரிசுத்தாவியில் நிறைஞ்சி துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எப்பவும் பரிசுத்தாவியில் அந்நிய பாஷை பேச முடியுமா? பேச முடியுங்கிறவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். ஆமாம்,
நீங்கள் மனசு வச்சா பேசலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் வேலை. அந்நிய பாஷையை பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வண்டி எத்தனை பெட்டியை போட்டாலும் அது இழுத்துட்டு போகிற அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்குது? தேவன் தருவார். நீங்கள் பவராக போயிடலாம். வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அம்மா வச்சுக்கிட்டுது ஐயா, ஒரு நாள் முட்டாது. தேவ பலன் இருக்குல்ல நமக்கு. ஆமாம், நம்மளாக செய்கிறோம், தேவனளவா செய்ய வைக்கிறார். எல்லாம் பைபிளை கீழே வைங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சி இப்போ துதிக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்க கிருபைகள் வரங்கள்லாம் போயிட்டுன்னு நினைக்காங்க. 1-2 பேரில் எழுதியிருக்கு, உங்கள் கிருபைகள் வரங்கள் மாறாதது. எப்படிப்பட்டது? மாறாதது. இப்போ அந்த கிருபைகளை வரங்களை கர்த்தர் இப்போ அனல் மூட்டி எழுப்பி விட சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் தந்தது கிறிஸ்துவின் அபிஷேகம் தான். அது தேவன் தந்த தேவனுடைய அபிஷேகம் தான். அதில் மாற்றமே இல்லை. எல்லாம் அந்நிய பாஷை பேசணும், நல்ல கை தட்டி துதிக்கணும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மனுஷீகத்தை உடைக்கும், சுயத்தை உடைக்கும். நான் சொல்கிறேன், ஆவியானவரில் நிறைஞ்சி கை தட்டுறதுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. நீங்கள் கை தட்டுறதை விட ஆவியானவர் இறங்கி நீங்கள் சத்தமாக துதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை பார்த்து தான் மக்கள் சொன்னாங்க அல்லேலியா கூட்டணும். ஆமாம், அன்றைக்கி நம்ம கைத்தட்டு அல்லேலியா சொல்கிறத விட அந்த ஆவியானவர் எல்லாருமே இறங்குறதுல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் துதிக்க போகிறோம். நல்ல அந்நிய பாஷையில் ஒரே வாயா பிள்ளைகள் எல்லாம் துதிக்கணும். பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கும். ஆமாம், குமாரத்திகள் எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குவார். முழங்கால் போட முடிஞ்சால் முழங்காலில் நின்று துதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வாயை திறந்து துதிங்க. தீமாராலா ஹந்தனாமா எல்லாம் அந்நிய பாஷை பேசணும். கர்த்தர் தந்த வார்த்தையை சொல்லி சொல்லி துதிக்க எல்லாரையும் கர்த்தர் புது மனுஷனை மாத்துறார். ரிக்காபாதாலா ஹந்தரா பாலா பாலாபா. ஓ, உங்களை அக்னியாக மாத்துறார். இன்னும் வாய் திறக்கட்டும். இன்னும் முழு உள்ளத்தோடு, இன்னும் முழு பலத்தோடு எழும்பி நிற்கணுமா? எழும்பி நின்று துதிங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். அந்த நாயோதின் மகிமை இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். இந்த இடம் முழுவதிலும், இந்த ஏரியா முழுவதிலும் ஓ தீர்க்க தரிசன அபிஷேகம், விடுதலையின் அபிஷேகம், அன்பின் அபிஷேகம் நிரப்புறாரு. இன்னே வாசம் பேசணும். நல்ல கை தட்டணும். தொடைய தட்டாத, கையை தட்டு. ஒருமனப்படு. மனப்பூர்வமா ஒப்புக்கொடு. எல்லா பலவீனமும் ஒளியுது. கர்த்தர் உன்னை துள்ளி ஓட பண்ணுகிறார். உள்ளா கபா ரணாவா ஷவலவா. ஓ, மான் கால்களைப் போல மாற்றுகிறார். ஆட்டு குட்டிகளைப் போல துள்ளும் வேலை வந்தது. ஓ ரீபாலாபாலாபா, மலைகளே நீங்கள் துள்ளுகிறதற்கு என்ன வந்தது? ஓ, தேவனாகிய கர்த்தர் வந்துவிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்துவிட்டார். ஓ, பலத்தின் ஆவியானவர் வந்துவிட்டார். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்டார். ரீகாபாதானா ஹந்தலாபாலாபாலாபா. சகோதரிய, உன் மேல கர்த்தர் விசேஷித்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். அந்த விசேஷித்த ஆவி உன்னை இப்போ உயிர்ப்பிக்கிறார். துதி. வாயை திறந்து சத்தமிட்டு துதி. இப்ப சும்மா இருக்காத. இது உனக்கு கிடைத்த பாக்கியமான நேரம். துதியுங்கள். ஓ ரகல்தனா ரியந்தரபா லிபானா ஷக்கலரதனா தூரிமிலானரபலபலபா. நாயோதின் அக்னி இறங்கினக்காய் நன்றி. யாரும் கையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காத. நல்ல கை தட்டி துதி. ஓ, ஆர்ப்பரிங்க. எல்லா அலங்கங்கள் விழுது. நீங்களே உங்களை அடக்கி வைக்காதங்க. அசதியா இருக்காதங்க. ஓ, கட்டுகளை அவிழ்த்து விடு. பால்போல உன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்பொழுது மகிமை உண்டானது. எழும்பு. தூசியை உதறிவிடு, பாரத்தை உதறிவிடு, கவலைகளை உதறிவிடு. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. யாரும் கண்ணை மூடாம இருக்காங்க. கண்ணை மூடி துதிங்க. பிள்ளைகள் எல்லாம் துதிங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கிட்டு இருக்கிறார். ஓ, அந்த 51 பேரும் எப்படி இருந்தாங்கங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தில் வந்தபோது அபிஷேகம் இறங்கினது. இந்த கூட்டத்தில் வந்த உங்கள் மேலே அபிஷேகம் இறங்குது. நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷையில் துதிக்க கர்த்தர் இந்த நேரத்தில் எல்லா நாவையிலும் அக்னியை வைக்கிறார். ரீகாபாலாபா ஷபாலாபாலாபா. ஓ, பரிசுத்த ஆவியானவர் இறங்க. கர்த்தர் உங்களை ஒரு புது மனிதனாக மாற்றுகிறார். உங்களுடைய பலவீனப்பட்ட மனுஷனை மாத்துறார்.
தேவ மனிதனா மாற்றுகிறார். தேவனுடைய வல்லமையான மனிதனா மாற்றுகிறார். உங்க வஸ்திரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்க நிழல் பட்டு அற்புதம் நடக்கும். உங்களை காண்கிற உங்க கர்த்தரை காண்பாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஓ, அன்றைக்கு பேதுருவோடு இருந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்க மேல தேவனுடைய அக்கினை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, பிரியமான தேவனுடைய மனிதர்களாக மையமையானவர்களாக கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறார். கர்த்தர் உங்கள் மேல மிகவும் பிரியமாயிருக்கிறார். மிகவும் அருமையாக உங்களை நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியை அளவிடவே முடியாது. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத ஆவியானவரை ஊற்றுகிறார். இன்னும் அளவில்லாத கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து துதிக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெரிதாய் விளங்குகிறது. தேவனுடைய அனுக்கிரகம் பெரிதாய் விளங்குகிறது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் என்னை நிரப்பி நடத்துகிறார். சொல்லுங்க, நிரப்பி நடத்துகிறார், நிரப்பி நடத்துகிறார், நிரப்பி நடத்துகிறார், நிரப்பி நடத்துகிறார். நீங்க எவ்வளவு நிரம்ப விரும்புகிறீர்களோ, எவ்வளவாய் நீங்கள் விட்டு கொடுத்து அந்நிய பாஷையில் துதிக்கிறீர்களோ, உங்க வீட்டில் நல்ல துதிக்க துதிக்க அந்த அபிஷேகம் அல்லவில்லாமல் இறங்கும். ரக்கந்தனா கமாலாகதனாராதலா. உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வருவாங்க. உங்களை காண்றதுக்குன்னே ஜனங்கள் வருவாங்க. நீங்கள் அவரை பார்த்தாலே அவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேவனுடைய வல்லமை விளங்கும், கிருபை விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருங்க. சாதையாக அவர் ஓலை குடிசையில், பண ஓலை குடிசையில் உட்கார்ந்துருப்பார். அவர் உள்ளேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படியே பனி போல் ஆவியானவர் இறங்கிக்கிட்டே இருப்பார். அந்த ஊர் மக்களுக்கு என்ன வியாதினாலும் அந்த ஓலையை வந்து தொட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிருபை வந்துடும். மாட்டுக்கு சுகம் இல்லாட்டா கூட அந்த மாட்டினுடைய அந்த கயிறு, நம்ம கட்டி போட கயிறு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அந்த மாட்டையும் கூட்டிகிட்டு வந்து அதில் தொட்டுட்டாங்கன்னா அந்த மாட்டுக்கு நல்லாயிரும். மாடுங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தால் நேர கையை நீட்டி, ஆண்டவரே நாங்கள் போக முடியல, எங்களுக்கு இறக்கம் செய்யணும்னா மாடு சோகம். எவ்வளோ அதிசயம் தெரியுமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறேன். இப்போ நான் 3வது கட்டத்துக்கு வரேன். நல்லா கவனிங்க. முதலாவது, தேவனோடு உள்ள உறவில் நீங்கள் பலப்படுங்க. நீங்கள் கர்த்தர் தேவனாக எடுங்க. அவருடைய வழிகளில் தான் நடப்பேன். நிறைய வழி உங்கள் மண்டையில் தோணும். எந்த வழியில் நடந்தாலும் உங்களுக்கு விமோச்சனம் இல்லை. அவர் சொல்கிறபடி, அவர் சொல்கிற வழியில் நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். 3வது காரியம், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனம். அங்கிகளையாவது, பாதரட்சிகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். ம் 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 ம். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானத்தை கூறுகிறதற்கு போகணுங்க. 5, 6, 7 வசனங்களையும் நீங்கள் படிங்க. அங்கே அதில் எழுதியிருக்கு 8ஆம் வசனம் வரைக்கும். இப்போ நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்கள், ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவர். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஆவியில் நிறைஞ்சி தேவ பிரசன்னத்தில் இருந்தாலும் சில நேரத்தில் மகளே அந்த ஆளை போய் பாருன்னு சொல்லுவார். இல்லை, நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி அப்படியே ஊரில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டில் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லுவார். அப்படி என்ன நடத்தியிருக்காருங்கிறவங்க அல்லையிலையா சொல்லுங்க பாபு. ஆமாம், அப்படி நடத்துவார் ஆண்டவர். இல்லை, ஆண்டவர் நடத்தாட்டாலும் நீங்கள் காலையில் அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டு நடந்தீங்கன்னா சில சவால்களை உங்கள் கண்ணு முன்னால் ஆண்டவர் காட்டுவார். சில வீட்டில் அழுகுறல் கேட்கும். நீங்கள் என்ன அங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாப்பா இப்படி சுகம் இல்லாமல் இருக்கா, நீங்கள் அதை சவாலாக எடுக்கணும். எப்படி எடுக்கணும் சொல்லுங்கள். ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற வியாதியஸ்தர்கள் ஆனாலும்
கடன்பட்டவர்களானாலும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸே போனால் கூட நீங்கள் உலக மக்களை போல் சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா பாவம், எவனோ பாவம் முடியலை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சிந்தனையில் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸில் போகிறவனை இயேசுவின் நாமத்தினால் நீர் சுகமாக்கும் அப்படி சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும் வல்லமை படைத்தவர்கள். எல்லாரும் 8ஆம் வசனத்தை படிங்க. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இதுதான் 108. இதான் என்னது? 108 10:8. இதுதான் 108. இது இன்றைக்கி இருக்க ஒரு பயலுக்கும் தெரியாது. என்ன தெரியாது? 108 பைபிளில் இருக்குது. இல்லையா சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், 108 வண்டியை பார்க்காத, உனக்குள்ளே இருக்கிற கிருபையை நீ முதல்ல யூஸ் பண்ணுங்கிறார். எல்லோரும் எடுங்க. 15 யோவான் 15:16. அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை படிங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கும் கொடுப்பாரு, உங்களை வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுக்கும்படிக்கு நீங்கள் போய், அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க போங்கங்காரு. நான் இன்றைக்கி உங்களை தயவாக கேட்குறேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இல்லை 2 பேருக்கு சொல்லுவீங்க அப்படின்னு யாராவது தீர்மானம் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு ஏம்மா உங்களையும் சேர்த்தேன், இங்கே வந்தேன் நல்லா ஊஞ்சல் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கக்கூடாது. அதில் போய் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் யாராவது வருவாங்க, அவங்கள பார்த்து ஒரு அன்பா ஒரு வார்த்தை, எங்கள் ஜெபசு வீட்டம்மா சொல்லுது, ஒரு ஆள் என்னையா நான் 50 பேருக்கு சொல்லுவேன், என்ன சொல்லிடுறியாம்மா? அவள் சொல்கிறேன்னு இருக்கா, நீ தான் சாட்சி, நான் நாளைக்கு கேட்பேன். இல்லையா சொல்லுங்க. ஆமாம், அதுக்காக வீட்டில் வேலை செய்யாமல் நீ செய்ய நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிடாது. சில டிக்கெட் அப்படியும் பண்ணிவிடுது. என்னடா? ஆமாம், சரி போகட்டும். நம்ம ஜெபஸ் நல்ல பையன், எங்கள் பாப்பா ரொம்ப கெட்டிக்காரி. ஆனால் ஒரே ஒரு தப்பு, இந்த பையனை ஒழுங்காக வளர்க்கலை. அவனை கைத்தட்டி பாடி நல்லா ஜோமன்னு சொல்லி, ஆமாம் என்ன சின்ன பையன் நினச்சிடக்கூடாது. சரிப்பட்டு வராது இது, வந்த நேரத்துலேருந்தே பார்க்குறேன். இல்லையா சொல்லுங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்கும் பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஊழியம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வேலை செய்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள், நீங்கள் வெளியில் போய் வேலை செய்தாலும் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறீங்க. இந்த பிரசிங் மாதிரி என்னென்னா, நீங்கள் உலகத்தில் ஊழியம் செய்யிட்டேன்னு சொல்லி பழக்கிவிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த பிறகு, நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரர்கள். இல்லையா சொல்லுங்கள். அதனால் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. அந்த ஒரு வசனத்தையும் படிச்சுட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் படிங்க. எபேசியர் 6:7 வசனம். நாம் கர்த்தருடைய ஊழியர்கள். யார்? ஆமாம், எங்கள் ஜெபஸ் கீபோர்டு போட்டு மியூசிக் அடித்து பாட்டு பாடுறது மட்டும்தான் ஊழியம் இல்லை, வீட்டில் போய் தண்ணி எடுத்து கொடுக்குறதும் கர்த்தருக்கு ஊழியம். அவசரத்துக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் உதவியாக இருக்கிறது ஊழியம்தான். நமக்கு குடும்பம் ஒன்று, ஒரே சரீரம். அதனால் அவள் செய்யணும், அவள் வேலை, இவள் வேலைன்னு பிரிக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் எல்லாத்துலேயும் எசைஞ்சி, அதில் சிலருக்கு ரொம்ப நிமிர்ந்து நிற்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. என்ன நான் தான் செய்யணுமோ அப்படின்னு கேட்குற ஆள்கிட்ட போட்டி போட போகாதீங்க. நீங்கள் நல்லா அன்பாக எவ்வளோ உற்சாகமாக அவங்களுக்கு செய்கிறீங்களோ, திரும்ப அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து செய்வாங்க. அதனால் கவலைப்படாது. படிங்க. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதிருங்கள், கர்த்தருக்கென்று நல் மனதோடே செய்யுங்க. அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கணுமே, 6ஆம் வசனம். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நல்ல எண்ணத்தின்படி, நன்மையின்படி நீங்கள் எந்த செய்தாலும் நல்லா செய்யணும்னு செய்யுங்க. எவனா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்காரனுக்காக நீங்கள் வேலை செய்யலை. திரும்பவும் சொல்கிறேன், எந்த வேலை செய்தாலும் சரி, சட்டி பெட்டி சில வேலை உடையும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற
கோபம், நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில வேலை சட்டி உடையிறது மட்டும் இல்லை, அவங்களே அவங்க அடிச்சுக்கிடுவாங்க. நீங்களும் உங்களை அடித்தாலும் நான் ஆச்சரியப்படக்கில்லை. இதெல்லாம் அந்த சரியான தெளிவு இல்லாதனால வர்றது. அதனால் நல்லா தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப என்ன வேலை வாங்குகிறாள்னு சொன்னாலும் சரி, கிருபை இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? மரியாதை அநேக காரியத்தை குறித்து என்ன செய்யாதே. என் மரியாதை கவலைப்பட்டா நான் தான் உங்களை திருப்பி சொல்ல வைக்கணும்னு தானே சொல்ல வைக்கிறேன். மார்த்தாலே. அதனால் மார்த்தால் அழுதுகிட்டே செய்தா அப்படி இராதிருங்கள். நல்ல சந்தோஷமாக செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை முடியாட்டா சோத்திரம்னு சொல்லிவிட்டு ஒரு ரசத்தை வச்சு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் சண்டை வந்துச்சுன்னா கர்த்தாவை பார்த்துக்கொள்ளும்னு சொல்லிடுங்க. நீங்கள் திரும்ப சண்டைக்கு போயிடுறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள். மனுஷருக்கென்று செய்யாமல் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக அந்த இடத்த நீங்கள் அடிக்கோடிக்கு இடணும். பார்வைக்கு ஊழியம் செய்யறது. ஊழியம்னு எழுதியிருக்கு, வேலைன்னு எழுதலை. நீங்கள் துணி துவைச்சாலும் கர்த்தருக்கு ஊழியம், நீங்கள் மாடு வளர்த்தாலும் கர்த்தருக்கு ஊழியம், ஆடு வளர்த்தாலும். ஆனால் அந்த மிருக ஜீவனை பட்டினி போடக்கூடாது. ஆமாம், நீங்கள் பட்டினி கிடந்தாலும் அது பட்டினி கிடக்கூடாது. எவனை நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். சரி, எல்லா காரியத்துக்கும் ஒழுங்கு இருக்குது. அதனால் இதை நான் இப்படி விட்டுறேன். இப்போ இங்கே வாங்க. நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களை கண்டு அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஒரு அருமையான சகோதரன், நல்ல விசுவாசி. அவருக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே ஒளிஞ்சின்னு ஆசை வந்துட்டு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் ஏன்ட்ட ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு போகிறார். இன்றைக்கி தான் முதல் நாளாக போகிறேன் பாஸ்டர், நீங்கள் தான் பிரசங்கத்தில் சொன்னீங்க 10 பேரையாவது பாருன்னு சொன்னீங்க, நான் ஒரு 100 ட்ராக்ஸ் வச்சுருக்கேன், 100 பேரை பார்த்து ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. அப்போ உங்களை மாதிரி ஒரு அம்மா ஒரு சபைக்கும் உருப்படியாக போகாது, ஆனால் கிறிஸ்தவங்க, ஆனால் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கே தெரியாது. இப்போ இவர் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனதை பார்த்து அவங்களுக்கு எழுப்புதல் ஐயா எங்கள் வீட்டில் ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க. நான் சொல்லியிருக்கிறேன், எந்த வீட்டில் கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணு, ஆனால் முதல் ஜெபம் உனக்கு பண்ணு. எப்படி பண்ணு? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்ன வசனத்தை தந்து நீர் ஜெபம் பண்ண சொல்கிறீரோ ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி மனசில் உனக்காக முதல்ல ஜெபம் பண்ணிக்க, ரெண்டாவது அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இவன் போனான், அந்த வீட்டில் போய் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி அந்நிய பாஷை பேசினான். பேசின உடனே அந்த கூப்பிட்ட சிஸ்டருக்குள்ளே பேய் இருந்திருக்கு. இன்னிச்சிலா பைபிளையும் போட்டுட்டு ட்ராக்ஸையும் போட்டுட்டு துணியை காணன்னு ஒரே ஓட்டம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். எவனை இவன் பேயை பார்த்ததே இல்லை. அந்த பிசாசினுடைய சவுண்டு அது பயங்கர எஃபெக்ட்டு. அதில் இவன் கண்ணை மூடிக்கணும், கண்ணை திறந்து பார்த்தான். அந்த அம்மா ஆன்னுச்சில்லா போட்டுட்டு ஓடிட்டான், செல்ஃபோனையும் போட்டு வாட்டான். இப்போ வெளியவே நின்றுக்கிட்டு இனி எனக்கு செல்ஃபோனை தரது யார், எனக்கு பைபிள் எடுத்து தரது யார், ட்ராக்ஸ் எடுத்து தரது யார், ஐயோ மாட்டிக்கிட்டேனே, சோத்திரம் ஃபோன் இருந்துன்னு எனக்கு அடிச்சிருப்பான். ஃபோன் இல்லாதனால இப்போ எனக்கும் அடிக்க வழியில். ஆண்டவரே சோத்திரம், இந்த பாஸ்டர் சொன்னார் முதல்ல ஜோமணி பார்த்துட்டு நீ ஃபோன் சொன்னார், நான் ரொம்ப பள்ளமாக காட்டிட்டு போல, ஆண்டவரே என்னை காப்பாற்று, அந்த அம்மாவை காப்பாற்றுன்னு சொல்லலை. கடைசியில் நடந்தது என்னென்னா, அந்த அம்மாவுக்கிட்ட இருந்த பேயை கொஞ்சம் அப்படியே அமைதலாகி கண்ணை திறந்து பார்த்தா இவரை காணலை. ஐயா வாங்கய்யா, எத்தனையோ பாசம் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, என்கிட்ட இப்படி ஒரு ஆவி இருக்குன்னு எனக்கே தெரியலை, உங்ககிட்ட தான் பயங்கர வல்லம் இருக்குது, எப்படியாவது இந்த பேயை விரட்டிட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லுது. இவர் சொன்னாராம், இனி அந்த பக்கம் நான் வர மாட்டேன், எனக்கு என்ன செய், பைபிளெல்லாம் எடுத்து கையில் தந்துருன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக 100 ட்ராக்ஸும் போச்சு, 100 பேரை சந்திக்கிறதும் போச்சு. வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறார், பாஸ்டர் நல்ல வேலை தப்புனே, நீங்கள் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கீங்க சீலையை கூட உறிஞ்சி விட்டுருன்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல வேலை பேண்ட் போட்டிருந்தேன் அது உரியலை, ஓடி வந்துட்டேன், இனிமேல் ஒழித்து போக மாட்டேன் பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே புரியலை இப்படின்னு ஏன்ட்ட சொல்லி நான் திரும்ப அவருக்கு ஜெபம் பண்ணி, பயப்படாதையா கிறுக்கு பிடிச்சவனே, நீ பயந்துக்கிட்ட அடக்கிறது அதெல்லாம் பயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, நீ நல்லா இனி ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப போய் அந்த பேய் வரட்டுன்றேன். இவர் 3 நாள் உபவாசம் போட்டு பயங்கர ஜெபம் பண்ணிட்டு திரும்ப போகிறேன் அப்படின்னு என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாரு. அங்கே போனவுடனே அந்த பேய் ஓடிட்டு என்ன செய்துட்டு அதே மாதிரி சத்தம் போட்டுச்சு. இவர் அதுக்கு மேலே ஆவியில் நினைச்ச ஹாட் பிசாச நேரில் ஓடிட்டு. என்னையா பிசாசை அதட்டி நீங்கள் விரட்டினீங்கன்னா ஓடிடும், அப்படி தான் எழுதியிருக்கு.
இப்போ பிசாசு ஓடினோடனே அந்த அம்மா உட்காருங்க ஐயான்ருக்கு. உட்கார மாட்டேன், நான் 100 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்காம இதே வழியில் தான் திரும்பி வருவேன், என் வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, நான் வரும்போது வேணா நீங்கள் டீ போட்டு வைங்க குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இவர் போயிட்டார். இந்த அம்மா நல்ல சோறெல்லாம் பொங்கி வச்சிருச்சு. வந்தவுடனே சாப்பிடுங்கன்னு இருக்கு. இவருக்கு சாப்பிடுவதா வேண்டாமா? எப்படி? எவனை கண்ட இடத்துலலாம் தின்னக்கூடாதுல்ல, அதனால கேட்காரு. ஏன்ட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு, பாஸ்டர் என்ன செய்கிறது? அந்த அம்மா சாப்பாடு செய்யுது. நான் டீ போட்டு வையம்மா, நான் போயிட்டு வரேன், ஒரு டீ கிளாஸ் குடிச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுது. என்ன செய்யலாம்? உனக்கு மனசுக்கு தைரியம் இருந்ததுன்னா தின்னு, இல்லை தின்ன பிறகு அந்த பேய் பிடிச்சிடும்னு பயம் இருந்ததுன்னா தின்னாத. என்ன சொல்லணும்ல, அது சொன்ன தைரியமாக தான் இருக்கிறேன், அப்போ சாப்பிடு. அப்போ அந்த சாப்பாட்டோட தான் அந்த உபவாசம் முடியுது. இல்லையா சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கு வந்தார். நைட்டு ஒரு கனவு கண்டார். எப்படி சொல்லுங்கள்? நைட்டு ஒரு கனவு கண்டார். என்ன கனவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேடியோ பெட்டி. என்ன பெட்டி? ரேடியோ பெட்டி. இந்த ரேடியோ பெட்டி ஆண்டவர் காட்டிட்டு, இந்த ரேடியோ பெட்டி பாட்டு பாடுமா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் பக்கத்தில் நிற்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்து பாட்டு வந்துச்சுன்னா பாடம்ல அது சரி. இப்போ அந்த அழுகிற பாட்டு பாடும்போது அழுமா, டான்ஸ் பாட்டு வரும்போது டான்ஸ் ஆடுமா? அது எப்படி இந்த பெட்டி டான்ஸ் ஆடும் அப்படின்னு இவர் பதில் சொல்கிறார். அதுக்கு ஒரு சொல்கிறாரு, இந்த பெட்டி தானாக பாடிடுமா? பாடாது, நீனும் ஒரு பெட்டின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். இவருக்கு அந்த சொப்பனத்தை கண்ட நேரத்துலேருந்து என்ன வரல, உறக்கமே வரல. நைட்டோட நைட்டாக எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன பாஸ் அப்படின்னாரு. நீ பெட்டின்னு சொன்னது உண்மைதானே, நீ 3 நாள் ஜெபம் பண்ணி அந்த பேயை விரட்டினோடனே நீ பெரிய ஆள்னு பெருமை வந்துட்டு உனக்கு, ஐப்பகார பெருமை, அதனால் மணந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு குழல் தான். எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுறது, ஒரு சமயம் உங்களுக்கு தேவன் ஒரு விசேஷத்தை கிஃப்ட்டு தரலாம். பேய் துரத்துற வரத்தை தரலாம், குணமாக்கு வரத்தை தரலாம், இல்லை உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு வரங்களை தரலாம், நிறைய அற்புதங்களை செய்கிற கிருபைகளை தரலாம். ஆனால் அந்த கிருபை உங்களை பயன்படுத்தக்கூடாது. தேவனே அந்த கிருபையை கொண்டு உங்களை நடத்தணும். அல்லையா சொல்லுங்க. ஆமாம், எல்லாம் தேவனிடத்தில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் சுகமாகிறது மட்டுமல்ல, நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா? இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது இப்போ எலிசா எப்படி சொன்னார் சொல்லுங்கள்? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கே பாதுகாப்பு யார் தான்? தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு, நான் பயப்படாத, யுத்தம் பண்ண, ஜெயந்தான் அப்படின்னா ஜெயந்தான். ஒரு தொழில் பண்ண ஒருத்தன் போகிறான், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறான், போய் பண்ணடா, கர்த்தரோட ஆசீர்வார், ஆசீர்வாதம் தான். நீங்கள் வழிகாட்டியாக, நீங்கள் அநேக ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பீர்கள். இப்போ தாவீது யுத்தம் பண்ண இடத்துல விடாய்ச்சி போயிட்டான். எப்படி போயிட்டான் சொல்லுங்கள்? விடாய்த்து போயிட்டான். இதை ஒரு பெலிஸ்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கான், கோலியாத்துக்கு சகோதரி. இந்த சந்தர்ப்பத்தில் வெட்டினா தாவீது என்ன செய்யலாம்? வெட்டிடலான்னு பத்தி விருந்து வெட்டுறதுக்கு வந்துட்டான். அப்படி சில்லுன்னு வரான். இப்போ அபிஷாய்க்கு கண்ணு யுத்தத்தின் மேலேயும் இருக்குது, தாவீது மேலேயும் இருக்குது. அப்போ அந்த அபிஷாய் ஒரு வார்த்தை சொல்கிறான், எங்கள் ராஜா 10,000 பேருக்கு சமம். எத்தனை பேருக்கு சமம்? அம்மா, தாவீது கொன்னது 10,000. எப்படி? ஒரு கொலையத்தை தனியாக கொன்னேன், ஏன் 10,000? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம் 10,000த்துக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாம் கொகைக்குள்ளே ஒளிகிறான், மாதுளஞ்செடிக்குள்ளே போய் ஒளிச்சு கிடக்கிறான், ஒரு பயன் எழும்பி நிற்க முடியல. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிறுத்துவார். கோலியாத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு, இப்போ ஒரு வல்லமை இறங்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சாதாரணமாக நினச்சா நீங்கள் சாதாரணமாக போயிடுவீங்க. நீங்கள் கர்த்தருக்காக சிங்கம் போல் எழும்புனீங்கன்னா நீங்கள் தேசத்தில் இறையை பட்சிப்பீர்கள். எல்லா சத்துருடைய வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த சுத்தம் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பிள்ளைகளை கொண்டே பலத்த கிரியை செய்ய போகிறார், தெரியுமா உங்களுக்கு? அதனால் நீங்கள் உங்களை எழும்பி நிற்க பண்ணணும்.
தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி நிற்க கர்த்தர் உங்களை இந்த நாளில் அழைக்கிறார். அன்றைக்கு அந்த 12 பேரோடும் கூட யார் எழும்பி நின்னா சொல்லுங்கள்? பேதுரு எழும்பி நின்னான். தனியாக நிற்கிறதுக்கு அவனுக்கு என்ன வரல? தைரியம் வரல. பரிசுத்தாவி இருந்த பிறகும் தைரியம் வரல. நான் சொல்லுகிறேன், நீங்கள் குரூப்பாக போனாலும் சரி, நல்ல தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சி தேவனுக்காக நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தேசம் அசையும். தேசத்தில் தேவன் லட்சமான ஜனங்களை ரசிப்பார். அன்னைக்கு இருந்த ஜனக்கூட்டத்தில் 3000, இன்னைக்கு இருக்கிற ஜனம் வெறுத்த கூட்டத்தில் கர்த்தர் லட்சங்களை ரசிக்க உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்கிறதல்ல, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதில் அபிஷேகம் இறங்கும். நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கர்த்தரை துதித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடையவர். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடையவர். அவரால் எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகிட்ட இருந்த அதிகாரம்லாம் ஒளிய பட்டு விட்டது. நீங்கள் எதை கண்டு பயப்படாதுங்க. நான் சொல்கிறேன், பாவத்தின் வல்லமை அழிந்து விட்டது. பாதாளத்தின் வல்லமை அழிந்து விட்டது. பரலோகம் திறந்திருக்கிறது. அங்கே இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருது. வியாதியாக பயப்படாத, தரித்திரமாக பயப்படாத, என்னென்ன தீமை இருக்கோ நீ பயப்படாத. கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறார். நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளில் நின்று விடுதலையாக்குவார். அதனால் எல்லா வாயும் திறக்க போகிறோம். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம முழுவதும் மனப்பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்க போகிறோம். இன்னிலிருந்து சொல்லணும், ஆண்டவரே, நானாக வாழ மாட்டேன், நீரே என்னை நடத்துவீராக, நீரே என்னை பலப்படுத்துவீராக. எல்லா வாயை திறந்து துதிக்கும் முன்பதாக ஒரு கோரஸ் வரியை படிச்சுட்டு நம்ம துதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கி செய்வார். கர்த்தருடைய மகிமையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவனுடைய அதிசயமான செயல்கள் இன்றைக்கு விளங்கும். எத்தனை பேர் இயேசு எனக்கு போதும்னு சொல்ல போகிறீங்க? இயேசுவே, உங்கள் சமூகம் எனக்கு போதும், உங்கள் பிரசன்னம் எனக்கு போதும், உங்கள் மகிமை எங்களுக்கு போதும். நான் எப்போதும் உங்கள் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறேன். எல்லா வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா. சொல்லுங்கள், நீங்கள் போதும் ஏசப்பா. எல்லாத்துக்கும் எல்லாமா நீங்கள் இருக்கிறது போதும் ஏசப்பா. நீங்கள் போதும் ஏசப்பா. வாயை திறந்து அறிக்கை எடுங்க பார்ப்போம், அறிக்கை எடுங்க பார்ப்போம். அந்த தேனிலும் இனிமையான பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வாங்க. எல்லாரும் வாயில திறந்து மனம் திறந்து மனம் மகிழ்ந்து துதிக்க போகிறோம். மனப்பூர்வமாக கர்த்தரை துதிக்க போகிறோம். நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்கள் போதும். இன்னும் சத்தம் வரணும், இன்னும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஆமாம், அந்த சத்தத்தில் ஒரு உயிர் இருக்கணும். நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. நீங்கள் போதும். உங்களை விட்டு வாழ முடியாது ராஜா, உங்களோடு தான் வாழணும் ராஜா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. இப்போ உள்ளமும் உள்ளத்திலும் உடலிலும் அந்த பிரசனை இறங்கட்டும். ஏங்குதே எங்க உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். எல்லா அந்நிய பாஷையிலேயே பாடணும். ஏசப்பா புதுபலன் புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீர். இப்போ புதுபலன், இப்பவே புதுபலத்தின் அபிஷேகம். இன்றீர் கணிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நல்ல கண்ண மூடி ஒரே மனசா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும், உங்க பிரசன்னம் தான்ப்பா.
நீரியாண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியா உங்க மகிமை விளங்கட்டப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா உங்க சந்நிதியில் எப்போதும் நான் வந்து நிற்பேன். முழுமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமே நீங்க போதும். ஒரு அபிஷேகம், புதிய அபிஷேகம் இறங்கு. நீங்க போதும். தேனிலும் இனிமையே தேவித்தாத அமுதமே அப்பா. தேனிலும் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உங்க சந்நிதியில் எப்போதுமே வந்து நிற்பேன். அப்பா உங்க சந்நிதியில் எப்போதும் நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். தேனிலும் இனிமையே தேவிட்டாத உணகதரணமஷரபலபா. எல்லா தடைகள் மாறடையா. தேவன முகமுகமாய் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட முடியாத அளவிற்கு இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும். எல்லாம் ஒரே ஆவியினாலே, எல்லாரும் ஒரே ஆவியினாலே, தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவியினாலே, தேவனுடைய அன்பின் அபிஷேகத்தாலே எல்லாம் நிரம்பட்டையா. தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்ப முடியாதபடி இருக்கிற எல்லா சுயத்தின் தடைகள் மாறட்டும். நல்ல கண்களை திறக்காங்க, கண்களை மூடி நல்ல வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த நாயோதின் அதிபதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கி வருது. நல்ல வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நல்ல விடுதலையா, இன்னும் நல்ல விடுதலையா. பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி துதிங்க. கர்த்தருடைய ஆவி எல்லாரையும் நிரப்பட்டையா. தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மனுஷிக வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் அள்ளியட்ட ஆண்டவரே. ஓ திறந்த வானம் உண்டாகட்டையா. பரலோகத்தின் திறந்த வாசல் திறக்கட்டையா. உங்க பிள்ளைகள் இன்னும் ஃப்ரீயா துதிக்கட்டையா. தேவ வல்லமை இறங்குது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அக்கினி மகிமை உங்களை மூடுது. தேவனுடைய அக்கினி மகிமை உங்களை மூடுது. உங்க கண்களை பார்க்கும் போதே அக்கினி பற்றி எரியும். தேவனுடைய வல்லமை விளங்குது. கை தட்டி துதிங்க. வியாதிகள் எல்லாம் மாறுது. குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள் உடையுது. குடும்பத்தில் இருக்கிற அழுகுறலை கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ பென்யமீனே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு நீ பிரியமானவன். கர்த்தரை இன்னும் நீ பிரியமா எடுக்கும்படிக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவரோட சுகமாய் நீ தங்குவாய். நீ சுகமாய் அவரோட தங்கி இருப்பாய். கர்த்தரோடு கூட உனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாகிறது. நிறைவான வாழ்வு உண்டாகிறது. கம்பீரமான வாழ்வு உண்டாகிறது. சுகமாய் தங்கியிருப்பாய். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார்.
என்னால காப்பாற்றுகிறார். ஆயுசெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே உன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். தேவ மகிமையை நீ காண்பாய். தேவ வல்லமை நீ காண்பாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. ஓ, பலவீனங்கள் மாறுது. பிள்ளைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தீராத வியாதிகள் தீர்வதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் வந்து ஆண்டவரே எங்க முன்னோர்களுக்கு இருந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லா முன்னோர்களின் வியாதிகள் எல்லாம் இன்றோடு மறைந்து போவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததிகள் ஆண்டவரே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஐயா. நாங்கள் மாம்சத்தின்படியாய் முன்னோர்களுடைய சொந்தம் அல்ல, என் இயேசுடைய சொந்தம். கைத்தட்டி துதிங்க. எல்லா முன்னோர்களின் படி பாரம்பரியமான எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைகிறார். பின்தொடர்ந்து வருகிற சத்துருடைய கோட்டைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஐயா, 2 நாள் நல்லா இருக்கிறேன், 3ஆவது நாள் உடம்பு முடியல. சில நாட்கள் நல்லா இருக்கிறேன், அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லா கர்த்தரையும் கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இடைவிடாமலுமே ஆராதிப்பேன். உங்களை ஒரு நாளும் ஆராதிக்காமல் இருக்க மாட்டேன். நீங்கள் கர்த்தரை விட்டால் அவர் உங்களை விட்டுட்டாருன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு 2 நாள் 3 நாளில் என்ன வந்தாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க? கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். பின்தொடர்ந்து வருகிற குடும்ப சாபங்கள், ஆண்டவரே, மூதாதை இருக்கிற இந்த வியாதி எனக்கு வருது, அந்த வியாதி உங்களை தொடாது. ஏன்னா கர்த்தருடைய சந்ததி நம்ம. இப்போ அந்த மாம்ச சந்ததியிலிருந்து இப்போ தேவனுடைய சந்ததியை மாற்றப்பட்டு விட்டோம். துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர்னு துதிச்சுட்டே இருக்கணும். நீ துதியை எடுத்தா சாத்தான் ஓடிடுவான். பின்தொடர்கிற ஆவிகள் ஒளிந்து போகும். துதிக்காத இருக்கிறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கையில பலவீனத்தை சாத்தான் வந்து தாக்குகிறான். சேனையில பலவீனப்பட்டவர்களை பிசாசு தாக்குனான்னு எழுதியிருக்கு. அம்மா, பலவீனப்பட்டவர்களை பின்தொடர்கிற சாத்தான் தாக்குவான். ஆனால் நீங்கள் பலனா நின்றுட்டீங்கன்னா நீங்கள் அவனோட விரட்டணும். கைகளை வைத்து சொல்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலன் வரும். இன்னும் நீங்கள் தேவனை துதித்து தேவனுக்கு மகிமையாக உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடிய கர்த்தர் நிச்சயம் தருவார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லு. வெண்ணியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார். அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிறார். உங்களை மகிழ பண்ணுகிறார். வெற்றி கொடி பிடிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, glory Jesus. எல்லாரும் அழகார் படியிடுங்கள், ஜெபம் பண்ணி முடியும். எல்லாரும் சொல்லுங்க, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர். உங்கள்கிட்ட குறை இருக்குது, ஆனால் நீங்கள் குறைகளெல்லாம் விடணும். ஆண்டவரிடத்தில் எப்போதும் நீங்கள் ஒன்றாக இருக்கணும். கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அந்த நாயோதின் அனுபவத்தை விரும்பணும். நீங்கள் துதித்து அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கிறதுல அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடமாக வரணும். அம்மா, நாயோதுக்குள்ளே வந்த எல்லாரும் தீர்க்க தரிசன அபிஷேகம். இந்த இடத்துல நாயோதின் அனுபவத்தை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு போகிற இடம்லாம் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். குஷ்டரோகிகள் சுஸ்தமாவார்கள். கண்ணுக்கு தெரியாதவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஊமைகள் பேசும். நடக்க முடியாதவங்க நடப்பாங்க. கர்த்தர் பெரிய பெரிய அதிசயத்தை செய்வார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் இந்த அடிமையை பயன்படுத்துகிறாரா? நான் இல்லை, கர்த்தர் தான். எல்லாம் சொல்லுங்கள், நான் இல்லை, என்னால் அல்ல, என்னுடைய பலம் இல்லை, கர்த்தருடைய கிருபை. அவர்களை நேசித்து கர்த்தர் செய்கிறார். கை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். கையை தட்டி நல்லா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வயசில் உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க அதிசயப்பட்டு பூரிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறேன். நான் சொல்றேன், நம்ம சபை 1000 சபையா மாறும். ஒவ்வொரு கிராமத்துலையும் சபை வேணும். இப்போ இந்த நாசிரத்தூருக்குள்ளேயே 10 சபை வேணும். எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு வந்தா ஒவ்வொரு சபைக்கும் 1000 பேர் வந்தால் போதும்.
அதுபோல் 10 சபை கட்டணும். 10,000 பேர் இந்த நாசரத்தில் இருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பக்கத்தில் கிராமம் சேர்ந்து ஒவ்வொரு சபை கட்டணும். 1000 பேர் குறைஞ்சது. சொல்லுங்கள், சின்னவன் 1000. யாருக்கும் ஆஸ்பத்திரியே தெரியக்கூடாது, இயேசுவை தான் தெரியணும். எல்லாரும் இயேசுக்கிட்ட வரணும். என்ன பிரச்சனைனாலும் வரணும். ஆமாம், இயேசுவின் ஊழியக்காரர்களை தேடி வரணும், நாயோதை தேடி வரணும். என்ன வழக்கு இருந்தாலும் வரணும், எந்த கஷ்டம் இருந்தாலும் வரணும், எந்த பிரச்சனைனாலும் வரணும். இயேசுவை பார்த்தா எல்லா பிரச்சனையும் மாறுது. கை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவினாலே எல்லா பதிலும் கிடைக்குது, நியாயம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது, சுகம் கிடைக்குது, பாக்கியம் கிடைக்குது, எல்லா கஷ்டம் மாறுது. நல்வழியை கர்த்தர் காண்பித்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியத்தின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. வந்து நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காய் தோத்திரம் பண்ணுவோம். வராமல் தடைப்பட்டவர்களுக்கும் அந்த வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்யும்படியாக தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையை பண்ணிட்டு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல அருமையான வின்சென்ட் பாஸ்டருக்காக, சாரம்மாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் தோத்திரம் சொல்லுகிறோம். எங்கள் ஜெபஸ்க்காக, அருமையான ஆண்டவரே, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தோத்திரம் சொல்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இந்த இடத்துல வர உதவி செய்தீர். எங்கள் எலியாவை கொண்டு வந்தீர், எலிசாவை கொண்டு வந்தீரே தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்தீரே தோத்திரம். நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக தோத்திரம். வெண்ணியமேனை குறித்து, இந்த வின்சென்ட் ஐயாவை குறித்து, ஆண்டவர் இந்த சபை மக்களை குறித்து நீர் கர்த்தருக்கு பிரியமானவன் சொன்னீங்களே. எவ்வளவு சுகமாக இருப்பான்னு சொன்னீரே. எவ்வளவு காரியங்களில் காப்பாற்றி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர். யுத்தம் பண்ணும்போதும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து காப்பாற்றுவார். நாங்கள் செய்கிற தொழில்களில் கர்த்தர் மிகவும் மேன்மையை தந்து காப்பாற்றுவார். நாங்கள் என்னைக்கும் இப்படி இருக்க போகிறது இல்லை. கர்த்தராலே நாங்கள் உயர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த உயர்வுகள், கணங்கள், மகிமைகள் உண்டாகட்டும். எங்கள் எல்லைகள் எங்கும் கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார். அந்த நினைவோடு நாங்கள் இன்னும் பரிசுத்தாவில் நிறைந்து எல்லா பரிசுத்தத்தோடும், நீதியோடும், உண்மையோடும், சத்தியத்தோடு நடந்து கொள்ள தேவனுடைய மகிமைக்கென்றே ஆயத்தப்பட கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, உங்கள் நாமம் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளில் மகிமைப்படணும். நாங்கள் 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஐயா, தேவன் எங்களை கொண்டு வல்லமையான கிரிகளை செய்ய போகிறீர். நாங்கள் ஆவியில் நிறைஞ்சு தேவன் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய, தேவனுடைய வார்த்தைகளை பேச எங்களை பயன்படுத்தும். இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக, அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவன் இந்த ஊழியத்தை குறித்த தேவ திட்டங்களை நிறைவேற்றும், மகிமைப்படும். சீக்கிரத்தில் சபைகள் கட்டப்படட்டும். இன்னும் புதிய புதிய கிளை ஊழியங்கள் கட்டப்படட்டும். ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்க வேண்டிய ஆண்டவரே, சகோதரர்களை, சகோதரிகளை எழுப்புங்க. பெரிய விசாலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. இந்த மே மாதத்தில் கர்த்தர் சொன்னபடி எல்லைகளை விசாலமாக்கி கர்த்தர் அதில் வாசம் பண்ணி நடத்தட்டும். தேவனை உலகம் காணட்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நல்ல தலைவர்களை தெரிந்தெடுக்க உதவி செய்திருக்கிறீர். 4ஆம் தேதி தெளிவாக அதை ஏற்படுத்த உதவி செய்யும். எந்த தீமையோ பொல்லாப்போ எங்கள் நாட்டில் நடக்கக்கூடாது. யுத்தங்களை ஓய பண்ணும். எங்கள் நாட்டுக்கு தேவையான பெட்ரோல் முதலிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கட்டும், கேஸ் எல்லாம் கிடைக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமாக ஜீவனம் பண்ண கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். இந்த ஜெப கூடாரத்தில் வந்த ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியாக கடந்து சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆளுகை, சமாதானம் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், சகல சபை மக்களோடும் இன்று வென்று சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார். தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மேல் மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.